டிஸ்கிரிப்ஷன். இந்த கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்து இந்த பாடம் வந்து என்ன, இதனுடைய நோக்கம் என்ன, இதனுடைய வரையறை என்ன, இது எதுக்காக, இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். நம்பர் 1 பாருங்க, பாட விளக்கத்துல நம்பர் 1, இந்த பாட நெறியானது மாணவர்களுக்கு கல்வி அறிவு இல்லாதவர்களிடையே ஊழியத்தின் முக்கியத்துவத்தை விளக்குகிறது. அந்த நம்பர் 1 நீங்க தெளிவா படிச்சீங்கன்னா உங்க மைண்ட்ல வந்து இந்த சென்டென்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைக் பண்ணிருக்கும். யோசிங்க, மறுபடியும் பாருங்க. மாணவர்களுக்கு கல்வி அறிவு இல்லாதவர்களிடையே ஊழியத்தின் முக்கியத்துவம். நல்லா கவனிக்கங்க. இந்த உலகத்துல உள்ள மக்களை வந்து நம்ம 2ஆ பிரிக்கலாம்னு வைங்களேன். சரிங்களா? அதாவது ஊழியத்தினுடைய பார்வையில 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு கல்வி அறிவு உடையவர்கள், நம்மை போல கல்வி அறிவு உடையவர்கள். அடுத்தபடியாக கல்வி அறிவு இல்லாதவர்கள். இந்த 2 மக்கள் மத்தியிலுமே நாம ஊழியம் செய்யறோம். கல்வி அறிவு உடையவர்களிடையே ஊழியம் செய்யறோம், கல்வி அறிவு இல்லாதவர்கள் மத்தியிலையும் நம்ம ஊழியம் செய்யறோம். அதை வந்து நாம மறுக்க முடியாது. உங்க சபைகள்ல பாத்தீங்கன்னா இந்த 2 விதமான மக்களும் இருப்பாங்க. எல்லா சபைகள்லயும் மேக்சிமம் இந்த 2 வகையான மக்கள் இருப்பாங்க. கல்வி அறிவு உடையவர்கள், கல்வி அறிவு இல்லாதவர்கள். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, கல்வி அறிவு இல்லாதவர்களிடையே ஊழியமே நடக்கல அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லல, நானும் சொல்லல, நீங்களும் சொல்ல மாட்டீங்க. கல்வி அறிவு இல்லாதவர்களிடையே ஊழியம் நடக்குது, நாம அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் கேள்வி என்னன்னா, அந்த கல்வி அறிவு இல்லாதவர்களிடையே நடக்கக்கூடிய ஊழியமானது அவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறதா? அதுதான் கேள்வி. அதுக்குதான் இந்த சப்ஜெக்டே. இந்த சப்ஜெக்டினுடைய மைய பகுதியே இதுதான். கல்வி அறிவு இல்லாதவர்களிடையே ஊழியம் நடக்கிறது. உங்களில் ஒரு சிலர் கூட கல்வி அறிவு இல்லாதவர்களிடையே ஊழியம் செஞ்சுட்டு இருப்பீங்க. ஆனால் எப்படி அந்த ஊழியமானது நடக்கிறது, அந்த மக்களுக்கு நாம் செய்கிற ஊழியமானது பிரயோஜனமாக இருக்கிறதா? அதான் கேள்வி. ஆகையினாலதான் இந்த பாட விளக்கத்துல நம்பர் 1 இந்த ஊழியத்தினுடைய முக்கியத்துவத்தை இந்த பாடம் வந்து விளக்குகிறது. சரிங்களா? கல்வி அறிவு இல்லாதவர்களிடையே நடக்கூடிய இந்த ஊழியத்தினுடைய முக்கியத்துவம் இந்த பாடத்தின் மூலமாக விளக்கப்படுகிறது. 2வது பாருங்க, கல்வி அறிவு இல்லாதவர்களிடையே சபையை நிறுவுவதற்கான வேதாகம அடித்தளங்களை வழங்குகிறது. சரி, நான் ஒரு காரியத்தை இந்த நேரத்துல உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். நாம இதை தொடர்ச்சியா பார்க்க போறோம். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஷாக்கிங் ட்ரூத்தா இருக்கலாம். இது ஒரு ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய உண்மையாக இருக்கலாம். என்ன அப்படின்னா, இந்த உலக மொத்த மக்கள் தொகையில 3/2 பங்கு கல்வி அறிவு இல்லாதவர்கள். இந்த உலக மொத்த மக்கள் தொகையில, இந்த உலகம் என்பது மிகப்பெரியது இல்லையா? ஏகப்பட்ட நாடுகள் இருக்கு, நிறைய கண்டங்கள் இருக்கு. அந்த கண்டங்கள்ல நிறைய நாடுகள் இருக்கு. இந்த உலக மொத்த மக்கள் தொகையில 3/2 பங்கு கல்வி அறிவு இல்லாதவர்கள். நல்லா கவனிங்க இந்த ஸ்டேட்மெண்ட, நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட. உலக மொத்த மக்கள் தொகையில 3/2 பார்ட் மக்கள் கல்வி அறிவு இல்லாதவர்கள். இதை நான் வந்து கொஞ்சம் அவங்ககிட்ட விளக்கணும். ஏன் அப்படின்னா, நான் வந்து கல்வி அறிவு இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அவங்க ஸ்கூல் பக்கமே போகலன்னு நான் சொல்லல. ஸ்கூல் பக்கமே போகல அப்படின்னு சொல்லல. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட், எந்த கவர்மெண்டா இருக்கட்டும், இந்தியன் கவர்மெண்டா இருக்கட்டும், இல்லைன்னா எந்த கவர்மெண்டா இருக்கட்டும், இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு ஒரு முறை, உதாரணமாக 10 வருடங்களுக்கு ஒரு முறை, இல்லைன்னா 15-20 வருடங்களுக்கு ஒரு முறை உலகத்துல என்ன பண்ணுவாங்க, புள்ளி விவரங்கள் எடுப்பாங்க. எத்தனை பேர் படிச்சிருக்காங்க, எத்தனை பேர் படிக்கல. இந்த
வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், துல்லியமானது கிடையாது. சரிங்களா? துல்லியமானது கிடையாது. நான் சொல்றேன் ஏன் என்ன காரணம் அப்படின்னு. இப்போ புள்ளி விவரம் எடுக்கிறதுக்காக நம்ம வீட்டுக்கு அரசாங்க அதிகாரிகள் வருவாங்கன்னு வைங்களேன். அப்போ என்ன நடக்கும் நார்மலா? வேலைக்கு போறவங்க வேலைக்கு போயிருவாங்க. மேக்சிமம் வீட்டுல படிச்சவங்க வேலைக்கு போயிருவாங்க. படிக்காதவங்க வீட்டுல இருப்பாங்க. இந்த படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அரசாங்க அதிகாரிகள் வந்து புள்ளி விவரத்தை பத்தி கேட்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? உங்க வீட்டுல எத்தனை பேர் படிச்சிருக்காங்க, எத்தனை பேர் படிக்கல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த நபர்கள் பதில் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு வருஷம் ஸ்கூலுக்கு போயிருந்தா கூட அவங்க வீட்டுல யாராவது, அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி அவங்க எல்லாம் ஒரு வருஷம் 2 வருஷம் தான் ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. எங்க அப்பாவே வந்து 1 வருஷம் தான் ஸ்கூலுக்கு போயிருக்கிறாரு. எங்க அம்மா வந்து ஸ்கூலுக்கு போனாங்க. எதுக்கு போனாங்க அப்படின்னா, எங்க அம்மாவுக்கு வந்து மொத்தம் 5 சகோதரர்கள். இந்த சகோதரர்களை ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறதுக்கு போனாங்க. ஆனா புள்ளி விவரத்துல எப்படி வரும்? எல்லாருமே ஸ்கூலுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி வரும். இப்படித்தான் புள்ளி விவரங்கள், உலக புள்ளி விவரங்கள். கவனிங்க, 1 வருஷம் ஸ்கூலுக்கு போனவங்களையே புள்ளி விவரத்துல படிச்சவங்க அப்படின்னு சொல்லி காட்டிடுறாங்க. 2 வருஷம் போனவங்க, வருஷம் போனவங்க, சிலவங்களுக்கு எப்படின்னா பஸ் பேர் மட்டும் பஸ் பேர் படிப்பாங்க, இல்லைன்னா பேப்பர் நியூஸ் பேப்பர்ல ஏதாவது ஒரு சில காரியங்களை படிப்பாங்க. ஆனா புள்ளி விவரத்துல இவங்களும் படிச்சவங்க தான். அவங்க நினைச்சுவாங்க நாங்க படிச்சவங்க அப்படின்னு சொல்லி. காரணம் என்ன? பஸ் பேர் படிக்க தெரியுது, படிக்க தெரியுது, ஏதாவது பெரிய எழுத்துக்கள்ல ஏதாவது இருந்தா படிக்க தெரியுது. ஆகினால எனக்கு படிக்க தெரியுது, ஆகினால நானும் படிச்சவன். இப்ப பாத்தீங்களா புள்ளி விவரங்கள் எப்படி மாறுபடுது பாத்தீங்களா? ஆகையினாலதான் வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உலகம் முழுவதுமாக அவர்கள் ஆராய்ச்சி செய்து அவர்கள் கடைசியாக வந்த ஒரு 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 கன்க்ளூஷன், ஒரு முடிவுரை தான் என்ன அப்படின்னா, இந்த உலக மொத்த மக்கள் தொகையில 2/3 பங்கு மக்கள் கல்வி அறிவு இல்லாதவர்கள். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த 2/3 பங்கு மக்களுக்கு வந்து இப்போ அதாவது படிச்சா புரியாது, எழுத தெரியாது. அப்புறம் ஒரு சிலவங்களுக்கு எப்படின்னா ஏதாவது கொஞ்சம் படிப்பாங்க, ஆனா எல்லா காரியத்தையும் படிக்க தெரியாது. அப்போ புள்ளி விவரத்துக்கு வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, ஏதோ கொஞ்சம் படிக்க தெரிஞ்சா கூட அவங்க படிச்ச லிஸ்ட்ல தவறுதலாக வந்து விடுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் உலகம் முழுவதுமாக. இது வந்து இந்தியாவிலேயோ அல்லது ஆப்பிரிக்காவிலோ அல்லது அமெரிக்காவிலோ அப்படி இல்லை. உலகம் முழுவதுமே இதுதான் நிலை. அதனால நாம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, உலக மக்கள் தொகையில் 2/3 பங்கு மக்கள் கல்வி அதை வந்து தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ நாம இங்க என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இன்றைக்கு இந்த உண்மையின் அடிப்படையில நாம எல்லாத்தையுமே யோசிக்கணும். எல்லாத்தையுமே என்னது? ஏகப்பட்ட ஊழியங்கள் உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. ஊழியத்திற்காக எவ்வளவோ செலவுகள் இன்னைக்கு மக்கள் பண்றாங்க. ஊழியத்துக்காக டைம், அப்புறம் புக்ஸ் எழுதுறது, அப்புறம் கிளாஸ் எடுக்கிறது, பைபிள் காலேஜஸ், சர்ச் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட காரியங்கள் ஊழியங்களுக்காக அல்லது ஊழியத்தினுடைய காரணத்தினால நடந்துகிட்டு இருக்குது. இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஊழியங்கள் யாரை போய் சேருது? அதுதான் கேள்வி. ஊழியங்கள் நடக்கலையா? இந்த ஊழியங்கள்லாம், இந்த ஊழியங்களால யார் பயன் பெறுகிறார்கள்? அதுதான் கேள்வி. இன்னொரு உண்மை உங்களுக்கு நான் சொல்றேன். என்ன உண்மைனா, உலகில் நடக்கிற 90% ஊழியங்கள்ல 90% ஊழியங்கள் யாருக்கு இருக்கு?
மொத்தம் 3 பங்குன்னு சொன்ன இல்லையா, அந்த 3ல 1 பங்கு தான் படித்தவர்கள், 2 பங்கு படிக்காதவர்கள். அப்போ 90% ஊழியங்கள் அந்த 1 பங்கு படித்தவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் பிரசங்கம் பண்ணா புரியும், பைபிள் படிக்க அவங்களுக்கு தான் தெரியும். அந்த 1 பங்கு, அந்த 1 பங்கு மக்கள் மத்தியில உலகத்துல 90% ஊழியங்கள் நடந்துட்டு இருக்கு. மீதி 10% ஊழியங்கள் நடக்கு தெரியுமா? அந்த 2 பங்கு இருக்கு இல்லையா, உலக மக்கள் தொகையில 2 பங்கு, அந்த மக்கள் மத்தியில 10% ஊழியம் தான் நடந்துட்டு இருக்கு. பாப்போம், யோசித்து பாருங்க. நமக்கு நமக்கு அப்படின்னா, நான் நமக்குன்னு சொல்லும் பொழுது ஊழியம் செய்யக்கூடிய எல்லாருக்கும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியறதே இல்லை. அதாவது உலகத்துல ஊழியங்கள் எப்படி நடக்கு, அதை குறித்த ஒரு பெரிய ஒரு பார்வை நமக்கு இல்லாம இருக்கு. அதை குறித்து தெளிவு பெறுவதற்கு இந்த சப்ஜெக்ட் மிக முக்கியமான சப்ஜெக்ட். அதனால நான் ஏற்கனவே கேட்டேன், இந்த சப்ஜெக்ட் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த சப்ஜெக்ட் எங்கேயுமே டீச் பண்றதே கிடையாது. இந்த சப்ஜெக்ட் இருக்கிறதே எனக்கே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, இதுதான் உண்மை நிலை. படிக்காதவர்கள் மத்தியில பெரிய அளவுல அவர்களுக்கு புரிகிற விதத்துல ஊழியங்கள் நடைபெறல. நல்லா புரிஞ்சுக்கணும், படிக்காதவர்கள் மத்தியில ஊழியமே நடக்கலன்னு சொல்லி நான் சொல்லல. படிக்காதவர்கள் மத்தியில ஊழியம் நடக்குது. ஆனா படிக்காதவர்கள் மத்தியில அவர்களுக்கு புரிகிற விதத்துல ஊழியங்கள் பெரிதாக நடக்கிறது இல்லை. அதான் என்னுடைய வாதம். சரி, மறுபடியுமாக நாம பாட விளக்கத்துக்குள்ளாக நாம கடந்து செல்வோம். 3வது பாருங்களேன், பாட விளக்கத்துல 3வது பாயிண்ட் பாருங்க. கல்வி அறிவு இல்லாதவர்களிடையே ஊழியம் செய்ய தேவையான கொள்கைகள் மற்றும் மாதிரிகளை இந்த பாடமானது வழங்குகிறது. அப்போ கல்வி அறிவு இல்லாதவர்களிடையே ஊழியம் செய்வதற்கு நமக்கு ஒரு சில கொள்கைகள், ஒரு சில யுக்திகள், ஒரு சில மாதிரிகள் நமக்கு தேவை. அதைத்தான் நாம் இந்த பாடத்துல கற்றுக்கொள்ள போகிறோம். சரிங்களா? அப்போ கல்வி அறிவு இருக்கிறவங்க மத்தியில ஊழியம் செய்யறதுக்கு நமக்கு எல்லாம் தெரியும். நமக்கு எப்படி பிரசங்கம் பண்றது, என்ன ஏது எல்லாமே தெரியும். ஆனால் கல்வி அறிவு இல்லாதவர்களிடத்துல நாம் அவர்களுக்கு பயனுள்ள வகையில சிறப்பாக ஊழியம் செய்வதற்கு நமக்கு ஒரு சில காரியங்கள் தேவை. அந்த காரியங்களை இந்த பாடத்துல நாம கற்றுக்கொள்ள போகிறோம். அடுத்தபடியாக 4வது பாயிண்ட் கவனிங்க. 4வது பாயிண்ட், கல்வி அறிவு இல்லாதவர்களிடையே தலைமைத்துவத்தை மேம்படுத்துதல், சுவிசேஷம் பகிர்தல் மற்றும் சீசத்துவ யுக்திகளை விளக்குகிறது. நல்ல கவனிங்க. இந்த உலகத்துல யாரெல்லாம் சுவிசேஷம் சொல்லணும் தெரியுமா? சுவிசேஷம் யாரெல்லாம் சொல்லணும், யாரெல்லாம் சுவிசேஷம் சொல்ல வேண்டும்? ரட்சிக்கப்பட்ட அனைவரும். புரியல. ஓ, பதில் சொல்றீங்களா? ஓகே 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 ரைட். நான் பேசுறது கேட்கலையோன்னு சொல்லி நான் பயந்துட்டேன். சரி, அதாவது ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே சுவிசேஷம் சொல்ல வேண்டும். சரி, என்ன காரணம் தெரியுமா? யாராவது சொல்லுங்களேன். அதாவது எல்லாருமே சொல்லலாம் சரிங்களா? சரி, கடமை ரைட். ஓகே, வேற 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 ஆன்சர். எனக்கு கடமைன்னு கேட்டுச்சு. அப்புறம் வேற ஏதாவது ஆன்சர் சொன்னீங்களா? சமயம் வாய்த்தாலும் தேவட சித்தமா இருக்கிறது. தேவட சித்தமா இருக்கிறது. எல்லாரும் ரட்சிக்கப்படுவது தேவட சித்தமா இருக்கிறது. ரைட் ரைட் ரைட். அதே போல நான் அந்த ரட்சிப்பை மற்றவங்க சொல்லணும். நான் பெற்ற ரட்சிப்பை மற்றவங்க சொல்லணும். ரைட் 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 சூப்பர். வேற ஏதாவது ஆன்சர்? சொல்லலனா பாவம் அப்படினு ஐயோன்னு சொல்லிருக்கு. ஓகே ஓகே ரைட். வேற ஏதாவது ஆன்சர்? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை சொல்லணும். ரைட், சரி சரி, எல்லாமே சரியான ஆன்சர், எல்லாமே கரெக்டான ஆன்சர். சரி, வேற ஏதாவது ஆன்சர்? தேவனுடைய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த பிரதான கட்டளை ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்கும் பரவணும். அப்பதான் முடிவு வரும். ரைட் ரைட், சூப்பர் சூப்பர்.
சரி, நம்ம பெற்ற நன்மை இப்போ அவனும் நீங்க சொல்ல பெற்றுக்கணும். ரைட் ரைட் நம்ம பெற்ற நன்மை சரி அவனும் பெற்றுக்கணும். ரைட் 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 ரைட். இப்போ நீங்க சொன்ன எல்லா ஆன்சரும் கரெக்ட் தான், சரிங்களா? நான் எப்போதுமே யோசிக்கக்கூடிய ஒரு ஆன்சர் என்ன அப்படின்னா, ஏன் எல்லா ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னா, காரணம் அதனுடைய தேவை இருக்குது. நம்ம சொல்லணும், யார் சொல்லுவாங்க? இந்த உலகத்துல ரட்சிக்கப்பட்டவங்க கம்மி, ரட்சிக்கப்படாதவங்க தான் அதிகம். அப்போ ரட்சிக்கப்பட்டவங்க தான் சொல்லணும், சுவிசேஷம் சொல்லணும் இல்லையா? அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? அறுப்பு மிகுதி, வேலை ஆட்கள் கொஞ்சம். ஏன்னா நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம், நம்ம தான் சொல்லணும். பரலோகத்திலிருந்து ஆண்டவர் சுவிசேஷம் சொல்ல போறது கிடையாது, அவிசுவாசிகள் சுவிசேஷம் சொல்ல போறது கிடையாது. நம்ம தான் சொல்ல வேண்டிய கட்டாயம், நம்ம சொல்லணும், இல்லைன்னா அங்க சுவிசேஷம் சென்று அடையாது. சரி, இப்போ நீங்க எல்லாமே நல்ல பதில் சொன்னீங்க. இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டவங்க நிறைய இருக்கிறாங்க, கல்வி அறிவு உடையவர்களையும் ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க, கல்வி அறிவு இல்லாதவர்களும் ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, எத்தனை பேர் கல்வி அறிவு இல்லாதவர்கள், எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டவங்க இன்னைக்கு சுவிசேஷம் சொல்றாங்க? நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு சில கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது கல்வி அறிவு இல்லாதவர்களும் சுவிசேஷம் சொல்றாங்க. ஆனால் ஒரு உண்மை என்ன தெரியுமா? கல்வி அறிவு இல்லாதவர்களை விட கல்வி அறிவு உடையவர்கள் தான் அதிகமாக சுவிசேஷம் சொல்றாங்க. சரியா இல்லையா? சரியா தப்பா? சரிங்க சார். சரி, என்னைக்காவது யோசிச்சீங்களா இத? என்னைக்காவது யோசித்தீங்களா? அதாவது கல்வி அறிவு உடையவர்கள் தான் இன்னைக்கு சுவிசேஷம் சொல்றதுல முனைப்பா இருக்கிறாங்க. அவங்கதான் இது அவங்களுடைய வேலைன்னு சொல்லி நினைச்சு அவங்க நிறைய செய்யறாங்க. ஆனா கல்வி அறிவு இல்லாதவர்கள் அதிகமாக சுவிசேஷம் சொல்றதையே நம்ம பார்க்க முடியறதில்ல. அதிகமா சொல்றாங்க, ஆனா கல்வி அறிவு உடையவர்கள் போல அதிகமாக சுவிசேஷம் சொல்றது இல்லை. என்ன காரணமா இருக்கும்? யோசித்து பாருங்க. யாராவது யோசித்து பதில் கொடுங்க பார்க்கலாம். பயம் சார். சொல்லுங்க. சொல்றது தப்பா போயிருமோங்கிற ஒரு பயம் சார். உங்களுக்கு பயம் ஒரு பக்கம், வேத அறிவும் இல்ல. இந்த ரெண்டு ஆன்சரை முதல்ல சிந்திச்சுட்டு அடுத்து நம்ம மத்த ஆன்சருக்குள்ளா கடந்து சொல்லுவோம். முதல்ல மேடம் சொன்னாங்க, ஸ்டெல்லா மேடம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது பயம் இல்லையா? கரெக்டா? தப்பா சொல்லிடுவோமோன்னு பயமா? அதான் சொன்னீங்க நீங்க. ஆமாங்க சார், நம்ம தப்பா பேசுறோமோ, நம்ம சொல்றது பயத்தை விட அவங்களுக்கு அந்த எண்ணம் வராது ஐயா. முதல்ல ஒரு எண்ணம் வராது, தாழ்வு மனப்பான்மை. ரைட். நம்ம ஒவ்வொரு ஆன்சரா போவோம், சரிங்களா? ஒவ்வொரு ஆன்சர். இப்போ முதல்ல அவங்க மேடம் என்ன சொன்னாங்கன்னா, பயம். ஏன் பயம்? ஏன் படிச்சவங்களுக்கு பயம் இல்லையா? படிக்காதவங்களுக்கு மட்டும் ஏன் பயம் வருது? படிக்கிறவங்க ரொம்ப பாவிகளா? அப்படி இல்ல சார். முழுமையா வேத அறிவு, வேத கற்றுக்கொள்ளல, வேத அறிவு கம்மியா இருக்கிறதுனால அது சரியா எக்ஸ்பிளைன், அது பிரசன்டேஷன் பண்ண முடியாததுனால யோசிப்பாங்க. மற்றும் படிச்சவங்களே சொல்ல தெரியாத ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் இதை பிரசன்டேஷன் பண்ண தெரியாது, கோர்வையா பண்ண தெரியாதுன்றதுக்காண்டி தான் கொஞ்சம் யோசிப்பாங்க. ரைட். அதாவது பயிற்சி, முறையான பயிற்சி இல்ல. ரைட். ஓகே, முறையான பயிற்சி இல்ல, பயம். அப்புறம் வேற ஏதாவது ஆன்சர் இருக்கா? அவங்களுக்கு ஏத்த மாதிரி யாரும் இன்னும் சொல்லி கொடுக்கல. சூப்பர் ஆன்சர், அருமையான ஆன்சர், ஜீசஸ் ஜான்சன். ஓகே, நீங்க சொன்னது ஏன் சூப்பர் ஆன்சர் அப்படின்னு சொன்னா, நம்முடைய பாடத்துக்கு கூட ரொம்ப ஒத்து போகிற ஒரு ஆன்சர். அவங்களுக்கு படிக்காதவர்கள் எப்படி சுவிசேஷம் சொல்லணும்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படலை, சரிங்களா? அடுத்து இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? நிறைய படிக்காதவங்களுக்கு சுவிசேஷம் சரியாக புரிகிற அளவுல சுவிசேஷமே சொல்லி கொடுக்கப்படாது. ஆனா இன்னொரு கேள்வி, சுவிசேஷம் என்ன படிக்காதவர்களுக்கு புரியாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு கடினமான ஒரு 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 காரியமா? ஒண்ணுமே கிடையாது. சரி, இப்போ
இன்னொரு கேள்வி நான் கேட்க போறேன். நம்ம நிறைய கேள்விகள்ல தான் ஓட போறோம். பாடம் ஃபுல்லா இப்படிதான் இருக்கும். இன்னொரு கேள்வி அப்படின்னா, நம்ம ஒரு நபரை பார்த்த உடனே நம்ம என்ன கேட்போம்? பிரதர் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? சிஸ்டர் ரட்சிக்கப்பட்டீங்களா? இல்லையா? அப்படிதானே கேட்பீங்க. இதுக்கு பதிலா வேற ஏதாவது நீங்க பயன்படுத்துவீங்களா? இந்த ரட்சிப்புங்கிற வார்த்தைக்கு பதிலா நார்மலா யாரையாவது பிரதர் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? சிஸ்டர் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? இதுக்கு பதிலா வேற விதத்துல நீங்க யாராவது நீங்க ஊழியக்காரர் ஊழியம் செய்றீங்களா? ஊழியக்காரரா? இல்ல நீங்க ஏசப்பா தெரியுமா? ஏசப்பா உங்களுக்கு ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். இயேசுவை எனக்கு தெரியுமான்னு கேட்போம். இயேசுவை தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க சரிங்களா? கேள்விக்கு வந்து பதில் சொல்லும் போது யாராச்சும் ஒரு ஆள் ஷேர் பண்ணுங்க சார். இல்லைன்னா நீங்க பேரை சொல்லி நீங்க கேளுங்க. அந்த கன்ஃபியூஷன் வரும். எல்லாருமே ஷேர் பண்றதுனால வந்து பதில் கரெக்டா கண்டுபிடிக்க முடியாது. ஓகே சரிங்களா? சரி, இப்போ சார் நீங்க பேரை சொல்லிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். மறுபடியும் நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். ஏன்னா ஒரு சிலவங்களுக்கு நான் கேட்ட கேள்வி வந்து நீங்க சொன்ன பதில் கரெக்டு, ஆனா கொஞ்சம் வேற மாதிரி புரிஞ்சுட்டீங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒருத்தவங்களை பார்த்து நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா அப்படிங்கிறதுக்கு பதிலா அதே இத வேற வார்த்தைகளை போட்டு யாராவது கேட்பீங்களான்னு சொல்லி கேட்டேன் நான். நீ கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்கீங்க. ஓகே 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 சரி. இப்போ இது வந்து பல விதங்கள்ல நான் சொல்லிக்கிறேன். இது பல விதங்கள்ல வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா அப்படின்னா, இது வந்து என்ன சொல்றது, இது இன்னும் அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு எப்படி இவர் ஏற்றுக்கொண்டிருப்பாரு அப்படிங்கிற கேள்வி இருக்கும் இல்லையா? சும்மா ஏதாவது உடம்பு சரியில்லாம இவரு ஜெபம் பண்ணாரா, அதைத்தான் இவர் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி சொல்றாரா, இல்ல உண்மையிலேயே நம்ம ரட்சிக்கப்பட்ட மாதிரி இவர் ரட்சிக்கப்பட்டிருப்பாரா அப்படிங்கிற கேள்விகள் வரும். ஏன் இதை சொன்ன தெரியுமா உங்களுக்கு? காரணம் என்ன அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி அப்படின்னா, ஏன் படிக்காதவர்கள் அதிகமாக சுவிசேஷம் சொல்வது கிடையாது? அப்படியே சொன்னால் கூட அவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சுவிசேஷம் சொல்றதுக்கு கஷ்டப்படுறாங்க. சுவிசேஷம் சொல்வதே ரொம்ப ஒரு கடினமான ஒரு காரியமா நினைக்கிறாங்க இல்லையா? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம நம்முடைய இந்த அவனுடைய வார்த்தையை அடுத்தவர்களுக்கு சொல்கிற விஷயத்துல நாம் உபயோகிக்கிற ஒரு சில வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் குழப்பத்தை பண்ணுது. நாம உபயோகிக்கிற ஒரு சில வார்த்தைகள். உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்களேன். இப்போ நான் உங்ககிட்ட நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன புரிஞ்சுக்குவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், பிரதர் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா, என்ன புரிஞ்சுக்குவீங்க? உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாச்சா? இதுக்கு வேற இல்ல, மன்னிப்புங்கிறது வேற. நான் கேட்டது நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா. ஒவ்வொருத்தரா சரி, நான் ஒவ்வொருத்தரா கேக்குறேன். சுமதி ஜோசப், சுமித்ராவா? ஓகே, சொந்த ரத்தரா ஏற்றுக்கொண்டீர்களா அப்படின்னு கேக்குறீங்கன்னு நினைச்சுக்கோங்க சார். ரட்சிக்கப்பட்டீங்களான்னு நீங்க கேட்டீங்க. ஓகே ஓகே. இப்போ நான் கேட்ட கேள்வி நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா, அதனுடைய அர்த்தம் என்ன? வேற எதையுமே நீங்க சிந்திக்க வேண்டாம். நான் கேட்கறது நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா, இதனுடைய அர்த்தம் என்ன? பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி அப்படின்னு கேட்க. இல்ல எப்படி இல்ல, நான் ஆண்டவரால மீட்கப்பட்டிருக்கேன். ரட்சிப்புனா காப்பாற்றப்பட்டீங்களான்னு தான் சொன்னாங்க. காப்பாற்றப்பட்டீங்களா, நீங்க அதிலிருந்து காப்பாற்றப்பட்டீங்களா? பழைய வாழ்க்கையிலிருந்து ஒரு புது வாழ்க்கை, ஒரு புது மாற்றம். ஓகே ஓகே சரி. இப்போ இவங்க ஸ்டெல்லா மேம் அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டா காப்பாற்றப்பட்டிருக்கீங்களா, அதான் சரியான. ஏன்னா ரட்சிப்பு என்பது வடமொழி வார்த்தை, அது நம்முடைய தமிழ் வார்த்தை கிடையாது. நம்ம தமிழ்ல என்ன கேட்கணும் அப்படின்னா, நீங்க காப்பாற்றப்பட்டிருக்கீங்களா. இந்த கேள்வி இன்னைக்கு யார்ட்டையாவது கேட்டா அவங்க என்ன நினைப்பாங்க?
பிரதர் சிஸ்டர் காப்பாற்றப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா அவருக்கு ஒண்ணுமே புரியாது இல்லையா. நம்மளை யார் பிடிச்சி வச்சிருந்தா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க இல்லையா. நம்மளை யார் பிடிச்சி வச்சிருந்தா, யார் நம்மளை காப்பாத்துறது ஒன்றும் புரியாது. இப்போ ரட்சிப்பு அப்படிங்கிற வார்த்தை மட்டும் கிடையாது. இன்னைக்கு நாம நம்முடைய ஊழியங்கள்ல, நம்முடைய சபைகள்ல பயன்படுத்துகிற பல வார்த்தைகள் இன்றைக்கு குழப்பக்கூடிய வார்த்தைகளா இருக்கு. சரி, மறுபடியும் இந்த வார்த்தைக்கு வருவோம். ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னா காப்பாற்றப்பட்டிருக்கீங்களா, அதான் சரியான ஒரு ஒரு அர்த்தம். சரி, இப்போ அதுக்குள்ள மறுபடியும் போவோம். காப்பாற்றப்பட்டிருக்கீங்களான்னு கேட்கிறோம் இல்லையா. ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா இல்லைன்னா காப்பாற்றப்பட்டிருக்கீங்களா. காப்பாற்றப்பட்டிருக்கீங்களா, எங்க இருந்து காப்பாற்றப்பட்டிருக்கீங்க? எங்க இருந்து காப்பாற்றப்பட்டோம்? பாவத்துல இருந்து. பாவத்துல இருந்து நம்ம எல்லாரும் காப்பாற்றப்பட்டோமா முழுமையா? யாரெல்லாம் பாவத்துல இருந்து முழுமையா காப்பாற்றப்பட்டிருக்கிறா இந்த கிளாஸ்ல? அவங்களுக்கு எல்லாம் எக்ஸ்ட்ரா மார்க். முழுமையாக பாவத்துல இருந்து காப்பாற்றப்பட்டவங்க யாரும் இல்ல. அப்படி யாராவது இருக்கீங்களா? யாராலே முடியாது. யாருமே இல்ல, இருக்க முடியாது. சார் சரி, நீங்க அப்புறம் நீங்க கிளாஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 23வது வசனம் இல்லைன்னா 24ஆம் வசனம், சரிங்களா, அத நீங்க பொறுமையா படிச்சு பாருங்க. அங்க என்ன போடப்பட்டிருக்கு தெரியுமா? நாம இன்னும் முழுமையாக பாவத்திலிருந்து காப்பாற்றப்படல அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்புறம் படிச்சுக்கோங்க, அது இப்ப படிக்க வேண்டாம் நீங்க, சரிங்களா. அது தியலாஜிக்கல் கான்செப்ட். அதை அப்புறம் நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. இப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு சொல்லி நாம கேட்கும் பொழுது, அல்லது காப்பாற்றப்பட்டீங்களான்னு கேட்கும் பொழுது என்ன அர்த்தம்? இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? அதாவது பாவத்தின் தண்டனையிலிருந்து நீங்க காப்பாற்றப்பட்டிருக்கீங்களா. ஏன்னா இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிறது என்ன தெரியுமா? பாவத்தின் தண்டனையிலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். அது மட்டும்தான் நம்ம கையில இருக்கு. இன்னைக்கு நம்ம கையில என்ன இருக்கு? ரட்சிப்பை குறித்து சிந்திக்கும் பொழுது நம்ம கையில இன்னைக்கு இந்த நேரத்துல நம்ம கையில இருக்கிறது என்ன தெரியுமா? பாவத்தின் தண்டனையிலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். ஆனால் பாவத்திலிருந்து முழுமையாக காப்பாற்றப்படல. அதனாலதான் நம்ம பாவம் செய்யறோம் இல்லையா. பாவம் செய்யாம யாரும் இருக்கிறோமா? நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு நேரங்கள்ல பாவம் செஞ்சிடறோம் இல்லையா. இப்ப கூட ஒரு சிலர் சமைச்சுக்கிட்டே கிளாஸை கவனிச்சுட்டு இருக்கீங்க பாத்தீங்களா இல்லையா. இது கூட ஒரு வகையான பாவம் தான். சரி, பரவாயில்ல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது காப்பாற்றப்பட்டிருக்கீங்களா அப்படின்னா நரக தண்டனையில் இருந்து அதைத்தான் நம்ம யார்ட்டையாவது கேட்கிறோம். நீங்க காப்பாற்றப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டா, பாவ தண்டனை அதுல இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைச்சிருச்சா, அதுல இருந்து காப்பாற்றப்பட்டீங்களா, அதுல இருந்து ரிலீஸ் ஆயிட்டீங்களா, இந்த கேள்விதான் கேட்கிறோம், சரிங்களா. ஏன் இதை பேசணும் தெரியுமா? படிச்ச நமக்கே இவ்வளவு குழப்பமா இருக்கு. படிக்காத மக்களுக்கு வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப முக்கியமான இந்த ரட்சிப்பை குறித்த காரியமே படித்த நமக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கும் பொழுது, படிக்காத நபர்களுக்கு, வயதானவர்களுக்கு யோசிச்சு பாருங்க. ஸ்கூல் பக்கமே போகாம நம்ம தாத்தா பாட்டிலாம் இருந்திருப்பாங்க ஒரு காலத்துல. அவங்களுக்கெல்லாம் நாம சபைகள்ல சொல்லுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சபையில பிரசங்கம் பண்ணும்போது நம்ம போதகர்கள் எப்படி பிரசங்கம் பண்றாங்க? நல்லா பிரசங்கம் பண்றாங்க இல்லையா. கிரீக் வேர்டு அப்படி சொல்லுது, ஹீப்ரு வேர்டு இப்படி சொல்லுது. பின்னாடி உட்கார்ந்து நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் அருமையா ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா. காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு நாம செய்கிற பிரசங்கங்கள் ஒன்னும் புரியறதில்லை, ஒண்ணுமே புரியறதில்லை. நீங்க வேணா கேட்டு பாருங்க. இன்னைக்கு சபையில பிரசங்கம் முடிஞ்ச உடனே ஒரு 5-6 படிக்காதவர்கள்ட்ட இன்னைக்கு பிரசங்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்களேன். அவர்களால சொல்ல முடியாது, அவர்களுக்கு புரியாது சரியா. நீங்க கேட்டு பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்க சபைகள்ல
ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிரசங்கம் பாஸ்டர் பண்ணிட்டு பாரு இல்லையா, அப்படி சுத்தி பத்தி பாருங்க, அப்படி பின்னாடி எல்லாம் என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரெஸ்ட்ல இருப்பாங்க. ரெஸ்ட் இன் பீஸ். காரணம் என்ன தெரியுமா? இந்த பிரசங்கம் அவர்களுக்கு பொருந்தக்கூடிய அளவுல இல்ல. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த நிலைதான் உலகம் ஃபுல்லா, இதே நிலை உலகம் முழுவதுமாக. காரணம் என்ன தெரியுமா? 90% ஊழியங்கள், 90% பிரசங்கங்களா இருக்கட்டும் அல்லது பைபிள் ஸ்டடியா இருக்கட்டும், இந்த 90% போக்கஸ் பண்றது யார் மேலன்னா, படித்தவர்கள் அப்படிங்கிற லேபிள்ல இருக்காங்க தெரியுங்களா, அவங்க மேலதான் இந்த போக்கஸ் ஃபுல்லா. நான் சொல்றது நல்லா கவனிக்கணும். படித்தவர்கள் அப்படிங்கிற, படிச்சவங்க, இவங்கெல்லாம் படிச்சவங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அவங்க மேலதான் இன்னைக்கு 90% ஊழியங்கள் போக்கஸ். நான் ஏன் சொன்ன தெரியுமா படித்தவர்கள் அப்படிங்கிற லேபிள்? காரணம் என்ன அப்படின்னா, அந்த படித்தவர்கள் அப்படிங்கிற சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அந்த குரூப்லயும் நிறைய பேரு கல்வி அறிவு இல்லாதவர்கள் தான். காரணம் என்ன? 1 வருஷம் 2 வருஷம் ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க, நியூஸ் பேப்பர் படிப்பாங்க, பஸ்ல போர்டு படிப்பாங்க, போர்டு எந்த எந்த ஊருக்கு போகுது அது படிப்பாங்க. இதெல்லாம் படிக்க தெரிஞ்சவங்களையும் நம்ம நினைச்சிருக்கோம் இன்னைக்கு படிப்பறி உள்ளவர்கள் அப்படிங்கிற லிஸ்ட்ல நாம இன்னைக்கு வச்சிருக்கிறோம். அவங்களுக்கு நாம செய்கிற பிரசங்கங்கள் நிறைய பேருக்கு புரியுறதே கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு சுவிசேஷம் நிறைய பேருக்கு சொல்ல முடியல. இன்னைக்கு சபைகள்ல போய் கேட்டு பாருங்க, எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்ல முடியும்னு சொல்லி படிச்சவங்கிட்டே கேட்டு பாருங்க, நிறைய பேர் ஆள விடுங்க சாமி அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம பாஸ்டர் நீங்க பார்த்துக்கோங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி பாஸ்டருடைய வேலையை ஆக்கிடுவாங்க. சுவிசேஷம் சொல்றது பாஸ்டருடைய வேலை, விசுவாசியுடைய வேலை அதை கேட்கறது. சபையினுடைய நிலை இன்னைக்கு மோசமாயி போச்சு. சுவிசேஷம் சொல்றது, பிரசங்கம் பண்றது பாஸ்டருடைய வேலை, அதெல்லாம் கேட்கறது யாருடைய வேலை? சபை விசுவாசிகளுடைய வேலை. விசுவாசிகள் இன்னைக்கு நிறைய சபைகள்ல சுவிசேஷம் சொல்றதில்லை. காரணம் என்னன்னா, அவர்களால சொல்ல முடியாது. ஏன்னா அவர்களுக்கு அந்த சுவிசேஷத்தை குறித்து உள்ள விஷயங்களே புரியாம இருக்கு. அதனால அவர்களால சொல்ல முடியாது. படித்தவர்களுடைய நிலையே எப்படி இருந்துச்சுன்னா, படிக்காதவர்களுடைய நிலை எப்படி இருக்கு யோசிச்சு பாரு. எப்படி அவங்களால சுவிசேஷம் சொல்ல முடியும்? சரி, இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த படிக்காதவர்கள் எல்லாம் சுவிசேஷம் சொல்லாததற்கு யார் காரணம்னா, நாம தான் காரணம். நம்ம தான் காரணம். ஏன் அப்படின்னா, அவர்களுக்கு புரிகிற விதத்துல நாம ஆண்டவருடைய வார்த்தையை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. சரி, இப்ப கேள்வி என்ன தெரியுமா? நம்ம நேரா நம்முடைய மாடல், நம்முடைய மாதிரி இயேசு கிறிஸ்துட்ட போய் கேட்க போறோம். என்ன கேட்க போறோம் அப்படின்னா, நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோமே, நம்முடைய மாஸ்டர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அவரும் ஊழியம் செஞ்சாரு, அவரும் சுவிசேஷம் சொன்னாரு, அவர்கிட்டையும் படிக்காத மக்கள் இருந்தாங்க, படிச்ச மக்கள் இருந்தாங்க, எல்லார்கிட்டையும் சுவிசேஷம் வர சொன்னாரு. அவர் எப்படி சொன்னாரு? அவர் சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? நீங்க சுவிசேஷங்களை படிச்சு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னது ஒருவேளை ஒரு சில படிக்காதவங்களுக்கு, படிச்சவங்களுக்கு தான் புரியாம இருந்திருக்குமே ஒழிய, படிக்காதவங்களுக்கு எல்லாம் தெளிவா புரிஞ்சுது. ஒரு சில படிச்சவங்களுக்கு தான் அவங்க வித்தியாசமா யோசிச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒண்ணு சொன்னா இவங்க வேற மாதிரி புரிஞ்சுட்டான். ஆனா இன்னைக்கு இருந்த படிக்காதவங்களுக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன சுவிசேஷம் தெளிவாக புரிஞ்சுது. ஏன், என்ன காரணம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு புரிகிற விதத்துல சொன்னார். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அந்த மக்களுக்கு, இந்த படிக்காத மக்கள் படிப்பறிவு இல்லை அப்படிங்கிற காரணத்தினால யாருமே எங்களுக்கு சுவிசேஷம் புரியலைங்க, இவர் சொல்றது எங்களுக்கு புரியல, விளங்கலன்னு சொல்லி யாருமே சொல்லல. அப்ப காரணம் என்ன அப்படின்னா, தப்பு எங்க இருக்கு அப்படின்னா, இந்த தப்பெல்லாம் நம்ம மேலதான் இருக்கு. நாம சரியான விதங்களை ஊழியங்கள்ல பயன்படுத்துறது இல்லை. நம்ம எல்லாம் என்ன பண்ணிடுறோம்னா, ஃபாரின்ல இருந்து என்ன வந்தாலும் அப்படியே காப்பி அடிக்கிறோம். அங்கிருந்து வர்றதெல்லாம் ஒன்னையும் விடுறது கிடையாது. பிரசங்கம் உட்பட, பைபிள் ஸ்டடி உட்பட எல்லாத்தையும் அப்படியே காப்பி அடிச்சு வச்சிருக்கிறோம். நம்ம மக்கள் யாரு?
நம்ம மக்களுக்கு எது புரியும், எந்த விதத்துல சொன்னா புரியும், இதையெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு நாம ஏதோ ஒரு மெத்தட அதை இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம், பெருசா நாம பிரசங்கம் அப்படிங்கிற ஒரு மெத்தட இன்னைக்கு சபைகள்ல பாத்தீங்கன்னா எல்லா பிரசங்கங்கள் தான் ஓடிட்டு இருக்கு. மக்களுக்கு புரியுதா புரியலையா, அது ரெண்டாவது காரியமாக மாறி போச்சு. சோ அதனால நாம படிக்காத மக்களுக்கும் புரிகிற விதத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் இந்த பாடத்துல நாம கற்றுக்கொள்ள போகிறோம். சரிங்களா? நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு. பாட விளக்கத்துல 5வது பாருங்களேன். 5வது உங்களுடைய அந்த பாடத்திட்டம் இருக்குல்லையா, அதை பக்கத்துல வச்சுக்கோங்க. சிலபஸை பக்கத்துல வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். இந்த சைடு நீங்க சமைக்கிறீங்க, அப்புறம் ஒரு சிலவங்க பைக்ல போயிட்டு இருக்கிறீங்க இல்லையா, இந்த சைடு நீங்க சிலபஸ் வச்சுக்கோங்க. சரிதானே? ரைட். சரி. 5 கல்வி அறிவு இல்லாதவர்களிடையே ஆரோக்கியமான சபையை நிறுவி வளர்ப்பதற்கு தேவையான அறிவு திறன்கள் மற்றும் யுக்திகளை வழங்குகிறது. இன்னைக்கு எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க இது தெரியுமா? இந்தியாவுடைய நிலை தெரியுமா? சரி, இந்தியா விட்டுருவோம். நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவு கிராமங்கள், எவ்வளவு மலை கிராமங்கள், எவ்வளவு பேருக்கு இன்னைக்கு படிக்க தெரியாது தெரியுமா? நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. டெஸ்ட் பண்ணி பைபிளை கொடுத்து நீங்க ஒரு சில கிராமங்கள்ல போய் ஒரு சிலவங்களுக்கு நீங்க படிப்பாங்க. இதுல என்ன பிரச்சனை தெரியுங்களா? நம்ம என்ன நினைச்சோம்னா, ஒருத்தவங்க உன்னை படிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருதுன்னு நினைக்கிறோம். இது எப்படி இருக்குன்னா, நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது இங்கிலீஷ்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு இல்லையா, இது என்ன பண்ணுவோம், நம்ம எஸ்ஏன்னு ஒண்ணு கொடுப்பாங்க. ஒரு பக்கமா இருக்கட்டும், 2 பக்கமா இருக்கட்டும், அப்படியே மனப்பாடம் பண்ணிடுவோம் இல்லையா? ஆனா ஒண்ணுமே தெரியாது. நாங்களும் அப்படிதான் படிச்சோம் அந்த காலத்துல. ஒரு பக்கம், 2 பக்கம், 3 பக்கம் எஸ்ஏ எல்லாம் ஃபுல்லா மனப்பாடம் பண்ணிடுவோம் உட்கார்ந்து. ஆனா என்ன அர்த்தம்னு கேட்டா நமக்கு தெரியாது. அதே மாதிரிதான் இன்னைக்கு நிறைய பேர் பைபிளையும் படிக்கிறாங்க, பைபிளை வாசிடுவாங்க, ஆனா பைபிள் புரியாது. பைபிள் புரியாது. அதான் இன்னைக்கு நிலைமை. அப்போ இந்த மக்கள் மத்தியிலையும் நாம சபையை ஸ்தாபிக்க வேண்டும், சபைகளை நாம நிறுவ வேண்டும். ஆனா நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அவர்களுக்கும் நாம என்ன செய்யணும், படித்தவர்களுக்கு யூஸ் பண்ற அதே மெத்தடை தான் அங்கேயும் போய் நாம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அப்படிதான் நீங்க நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. போய் நிறைய அப்படி இதோட போயிடுறது, செய்தி குறிப்பு அது இதுன்னு சொல்லி, பிரசங்க குறிப்புன்னு சொல்லி, அங்க போய் அந்த படிக்காத மக்களை பிடிச்சி பாடாப்படுத்துறது. இதுதான் இன்னைக்கு நிறைய நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த பாடத்துல நாம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, இந்த மக்கள் மத்தியில ஸ்பெஷலா நாம ஊழியம் பண்ணுவதற்கு ஒரு சில யுக்திகள், ஒரு சில அறிவு திறன்கள், ஸ்கில்ஸ். அது பெரிய ஸ்கில்ஸ் எல்லாம் கிடையாது, சாதாரண காரியங்கள் தான் இதெல்லாம். சரிங்களா? இது பெரிய டெக்னாலஜி எல்லாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிளான காரியங்கள் தான். இதெல்லாம் யூஸ் பண்ணி நாம எப்படி அந்த மக்கள் மத்தியில ஊழியர்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாம படிக்க போறோம். சரி, இன்னொரு விருப்பம் அதான். சரி, ரைட். அடுத்து நம்ம அடுத்த காரியத்துக்குள்ளாக கடந்துச்சுக்கோம். பாட நோக்கங்கள். என்ன நோக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த பாடம், இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 30 கிளாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 30 கிளாஸ்னா 15 நாள் கிளாஸ். இந்த 15 நாள் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? என்னுடைய எதிர்பார்ப்பு சிம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த மெத்தட், இந்த கல்வி அறிவில்லாதவர்களிடையே ஊழியம் செய்யறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் குறிச்சு எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும், ஒரு அறிவு இல்லாம இருந்துச்சு. இதை பத்தி 0 நாலேஜ் எனக்கு. ஆனா ஆண்டவருடைய கிருபையால இந்த பாடத்தை குறித்து நான் கற்றுக்கொள்வதற்கு, நான் இதை உபயோகிப்பதற்கு, சரிங்களா, நான் படிக்காத மக்கள் மத்தியில இங்க ஒரு சில இடங்கள்ல நான் ஊழியம் பண்ணும் போது இந்த மெத்தடை தான் யூஸ் பண்றேன். அது மட்டும் கிடையாது, படித்த மக்கள் மத்தியிலே நான் இப்ப இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இன்னைக்கு படித்த மக்களே கிட்டத்தட்ட படிக்காத மக்கள் மாதிரி மாறிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஃபுல்லா யூடியூப் வீடியோஸ், ஷார்ட்ஸ், அது இதுன்னு பார்த்து புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் யாருக்குமே இல்லாதனால இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா,
இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும் தெரியுமா? இவங்களும் படிக்காதவர்களுடைய லிஸ்ட்டுக்கு வந்துருவாங்க. வீடியோ பார்த்தா மட்டும்தான் புரியும், இல்ல ஏதாவது கேட்டா மட்டும்தான் புரியும், படிச்சா ஒன்றும் புரியாது அப்படிங்கிற நிலைக்கு இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போதைக்கு வந்து புள்ளி விவரங்கள்லாம் கவர்மெண்ட் எதுவும் எடுக்கிறது இல்லை போல. எடுத்தாங்கன்னா அன்னைக்கு நிறைய நமக்கு லிஸ்ட் வந்து வேற மாதிரி ஆயிரும் ஆக்சுவலா. சரி, ரைட்டு. அப்போ என்னுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, இந்த முக்கியமான ஒரு விருப்பம் என்ன அப்படின்னா, நான் எப்படி எனக்குள்ளாக ஒரு மாற்றம் வந்துச்சோ, இந்த கல்வி அறிவு இல்லாதவர்கள் மத்தியில ஊழியம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதை நான் கற்றுக்கொண்டு, எப்படி நான் கல்வி அறிவு இல்லாத மக்கள் இடத்திலே ஊழியங்களை தொடங்கி நான் இப்போ செய்து வருகிறேன். அதுபோல குறைந்தபட்சம் நீங்கள் உங்கள ஒரு சிலர் இந்த கோர்ஸை படிச்சு முடிச்சுட்டு உங்களுக்குள்ளாக படிக்காத மக்கள் மத்தியில இந்த இந்த ஒரு சில மெத்தடை யூஸ் பண்ணி அவர்கள் மத்தியில சிறப்பாக நீங்க ஊழியம் செய்யணும் அப்படிங்கிறதா என்னுடைய விருப்பம். இதுல நீங்கள் இப்போ ஆண்கள் பெண்கள் எல்லாமே இருக்கிறீங்க, ஆனா எல்லாருமே இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும். சரிங்களா? நீங்க எல்லாருமே, அதாவது நம்ம நாடு வந்து இன்னும் படிக்காதவங்க நிறைய இருக்கிறாங்க, படிச்சவங்களும் படிக்காத மாதிரி நிறைய இருக்கிறாங்க. ஸோ அதனால இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு இருக்கும். இந்த பாடம் என்பது வீணாக போகிற நம்ம நம்முடைய நேரம் வந்து வீணாக போகாது. அதை வந்து நான் உங்களுக்கு உறுதியாக சொல்ல முடியும். சரி, இப்போ கொஞ்சம் பாருங்களேன், பாட நோக்கங்கள் அதை கொஞ்சம் பார்க்கலாம். பாட நோக்கங்கள். நம்பர் 1, கல்வி அறிவில்லாதவர்களிடையே திருச்சபை நிறுவதற்கான வேதாகம அடித்தள கோட்பாடுகளை மாணவர்கள் அறிவார்கள். என்ன தெரிஞ்சுக்குவீங்க நீங்க? இந்த பாடத்தை நல்லபடியா கவனிச்சு படிச்சீங்க அப்படின்னா, இந்த பாடத்தை படித்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தெரியும் தெரியுமா? கல்வி அறிவில் முதல்ல என்ன உருவாகும் தெரியுமா? உங்களுக்கு ஒரு பாரம் உருவாகும். கல்வி அறிவு இல்லாதவர்களிடையே நான் எதையாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு பாரம் உருவாகும். சரிங்களா? பாரம் ரொம்ப முக்கியம். பாரம் இல்லைன்னா நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியம் செய்யறவங்களுக்கு எது இல்லைன்னா பாரம் இல்லை, எல்லாமே இருக்கு, பாரம் இல்லை. எல்லாமே இருக்கு, பாரம் இல்லை. என்னுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, கல்வி அறிவு இல்லாத மக்களிடையே ஊழியம் செய்வதற்கு நம்முடைய மாணவர்களுக்கு பாரம் வரணும். ஏன்னா அங்கதான் ஸ்டார்ட், இதுதான் ஊழியத்தினுடைய அடிப்படையே. இந்த பாரம் வரும் பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த மக்களுக்கு எதெல்லாம் பயனுள்ளதாக இருக்குமோ அதெல்லாம் நீங்க கத்துக்குவீங்க. அப்ப இந்த பாடத்தினுடைய முடிவுல, இந்த கோர்ஸினுடைய முடிவுல நீங்க இந்த மக்கள் மத்தியில எப்படி ஊழியம் செய்ய முடியும் அப்படிங்கிற காரியங்கள்லாம் கொஞ்சம் நீங்க கத்துக்க முடியும். நம்பர் 2, கல்வி அறிவு இல்லாதவர்களின் உள்ளூர் கலாச்சாரம், சமூகம் மற்றும் தேவைகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு சமூக சூழல் சார்ந்த சபையை நிறுவுவதற்கு யுக்திகளை மாணவர்கள் பெறுவார். சரிங்களா? என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அதாவது இந்த கல்வி அறிவு இல்லாத மக்களுடைய சூழ்நிலையை நீங்கள் அறிந்து கொண்டு அவர்களுடைய பண்பாட்டுக்கு, அவர்களுடைய கலாச்சாரத்திற்கு எது செட் ஆகும் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொண்டு நீங்க அவர்களுக்கு அதை உபயோகிப்பீர்கள். சரிங்களா? அதான் 2வது காரியம். 3வது பாருங்க, மாணவர்கள் வேதத்தில் உள்ள கதைகளை ஊழியத்தில் சரியாக உபயோகிக்க கற்றுக்கொள்வார்கள். நாம வேதத்துல இருக்கக்கூடிய கதைகள், எப்படி இயேசு கிறிஸ்து கதைகள் மூலமாக சத்தியத்தை சொன்னாரோ அதே மாதிரி நாம வேதத்தில் உள்ள கதைகளை உபயோகித்து எல்லா விதமான சத்தியங்களையும் போதிக்கக்கூடிய அளவுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? வர முடியும். இந்த கோர்ஸை சரியாக நீங்கள் கற்றுக்கொண்டார். அடுத்து கடைசியாக நாம சின்ன ஒரு பிரேக் விடலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி கடைசி அந்த லைன் மட்டும் பார்த்துருங்க. பாட நோக்கங்கள்ல 4வது, கல்வி அறிவு இல்லாத மக்களிடையே சபைகளை மாணவர்கள் உருவாக்குவார்கள். நீங்க படிக்கிறீங்க இன்னைக்கு இந்த கோர்ஸை, உங்களுக்கு பாரம் வந்ததுன்னா இந்த மெத்தடை நீங்க சரியாக கற்றுக்கொண்டீங்க அப்படின்னா நீங்க என்ன செய்ய முடியும்? சபைகளை கல்வி அறிவு இல்லாத மக்கள் இடத்துல, எதுவுமே எழுத படிக்க தெரியாது அந்த மக்கள் மத்தியில கூட நீங்க என்ன செய்ய முடியும்? நல்ல ஒரு சபையை உருவாக்க முடியும். நல்ல ஒரு சபைனா என்ன தெரியுமா? அதாவது என்னைக்குமே நான் நல்ல சபைன்னு சொல்றது வந்து, அதாவது டெட் சர்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டெட் சர்ச்னா அதாவது செத்த சபை.
இன்னைக்கு நிறைய சபைகள் செத்த சபையா தான் இருக்கு. அதனால சொல்றேன், நல்ல சபை அப்படின்னா உயிருள்ள சபை. உயிருள்ள சபை என்ன செய்யணும்னா ரீப்ரொடியூஸ் பண்ணும். அந்த சபை வந்து வேற சபைகளை உருவாக்கும். அதுதான் உயிருள்ள சபை. இன்னைக்கு நம்முடைய சபைகள்லாம் எப்படின்னா இருக்கு, எல்லாம் செத்த சபைகளா மாறிடுச்சு. ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாத செத்த சபைகளாக தான் இன்னைக்கு நிறைய சபைகள் இருக்கு. அப்ப நம்முடைய மாணவர்கள் என்ன செய்ய முடியும், இந்த படிக்காத மக்கள் மத்தியில கூட உயிர் உள்ள சபைகளை உருவாக்க முடியும். சரி, இப்போ வந்து சரியாக நேரம் 7:54. நான் சீக்கிரம் முடிச்சிருவேன், நீங்க ரொம்ப கவலைப்பட வேண்டாம் சரிங்களா. ஒரு கரெக்டா 8:25 அந்த மாதிரிலாம் முடிச்சிருவேன். நீங்க ஒரு 5 நிமிஷம் இல்ல ஒரு 7 நிமிஷம் நீங்க எடுத்துக்கோங்க, டக்குன்னு மறுபடியும் வந்துருங்க சரிங்களா. 8:02 எல்லாரும் வந்துருங்க. 8:02 மறுபடியும் இணைந்து விடுங்க. இன்டர்வல் போயிட்டு யாரும் லெஃப்ட் ஆயிட வேண்டாம், ஓகேங்களா. ஓகே, சிஸ்டர் நீங்க புக் பண்ணிட்டீங்களா? ஸ்டெல்லா சிஸ்டர் என்ன சார்? ட்ரெயின் புக் பண்ணியாச்சு சார், முந்திய பண்ணியாச்சு. எந்த டேட் சார் 7 நைட்டுக்கு இங்கிருந்து கிளம்புவோம். 8 மார்னிங் 7 o'clock சம்திங், 7 இவ்வளோ 40 சம்திங் நினைக்கிறேன், கோயம்புத்தூர் வருவோம். ஓகே, ரிட்டர்ன் அந்த சேம் டே 10க்கு 10ஆம் தேதி வந்து சாயங்காலம் ஏதோ 7 மணி சம்திங் ஏதோ இருக்கு ஒரு ட்ரெயின் திருநெல்வேலிக்கு. ஓகே, குட். கடங்கலிங்கம் ஐயா, உங்களுக்கு ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை நினைக்கிறேன். நீங்க பஸ்லேயே வந்துடலாம், ட்ரெயின்லேயே வந்துடலாம். கனகலிங்கம், ஜான் அசோக் 8 காலையில இருந்தா போதும் இல்லையா? ஓகே. காலையில எல்லாம் எத்தனை மணிக்கு? காலையில ஒரு 7 மணிக்கு இல்ல 6 நைட்டே வந்துடலாம் இல்லைங்க? புரியல. சாரி, 8னா 7 நைட்டே வந்துடலாம் இல்லைங்க? ஓகே, வாங்க 7 நைட்டே வந்துடும். நீங்க எதுல வருவீங்க, பஸ்லயே ட்ரெயினிங்களா? மைக் ஆன் பண்ணு. இல்ல, என்னோட வெஹிக்கிள்ல வந்துடுறேன். ஓகே, குட். ஓகே, பையனுக்கு பரீட்சை நடந்து ஆரம்பிச்சிருச்சு 12th. ஓகே. மார்ச் 3 எக்ஸாம் ஆரம்பிக்குது. அதனால வீட்டுலாம் கூப்பிட்டு வரலாம் நினைச்சே முடியல. அதனால பையன் கூட இருக்கணும், நான் மட்டும் தான் வர மாதிரி இருக்கும். ஓகே, நீங்க ஒருவேளை நீங்க சிங்காநல்லூரை கிராஸ் பண்ணி தான் நீங்க போவீங்க. ஒருவேளை நீங்க அந்த சைடு வந்தீங்கன்னா எனக்கு நீங்க கால் பண்ணுங்க. நான் சிங்காநல்லூர் பக்கம் தான் இருக்கு. கண்டிப்பா என்னை கிராஸ் பண்ணி தான் நீங்க போகணும். சரிங்க. ஜான் அசோக் இருக்கீங்களா? ஜான் அசோக் இல்ல. வால்யூம் ஓகேவா இந்த கிளாஸ்ல? கொஞ்சம் மைல்டா தான் சொல்லுங்க, கொஞ்சம் லைட்டா ஸ்டக் ஆகுது. வால்யூம் கொஞ்சம் எனக்குமே கொஞ்சம் தேவைப்படுது இல்லைங்களா? எனக்கு நான் கேட்ட அளவுக்கு வால்யூம் கொஞ்சம் அதிகமாக்கணும். ஓகே, கொஞ்சம் கூட்டி தான் சார் வச்சிருக்கேன், அதான் அப்பதான் கொஞ்சம் கேக்குது. நல்ல கொஞ்சம் குறையதா இருக்கு. சாலமன் ஐயா இருக்கிறீங்களா? சாலமோன் ஐயா சார். ஐயா உடம்பு சரியில்லைங்களா? ஆமாங்கய்யா, 2 நாள் ஃபீவர். ஓகே மாத்திரமா. ஓகே ஊட்டிலாம் போகணும் வரணும். நான் ரெஸ்ட் எடுக்கணும், போகாம இருக்கவும் முடியறதில்ல. சரி, எனக்கு வீடியோ ஆன் பண்ண முடியல. ஆன் பண்ணாக்கா
ஓகே, நோ ப்ராப்ளம். டேவிட் பிரதர் சாரி வீடியோ ஆன் பண்ண முடியாத சூழ்நிலை. ஓகே, நோ ப்ராப்ளம். பிரதர் ஓகே, நோ ப்ராப்ளம் ஓகே பிரதர். தேங்க்யூ. டேவிட் ராஜ். டேவிட் ராஜ் சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க. உங்களுக்கு ஓகேவா? ஜாயின் பண்ணிட்டீங்களா? என்ன சார்? பண்ணிட்டேன். அது மெயில்ல போயிட்டு இது பண்ணாதான் வந்து ஜாயின் பண்ண முடிஞ்சது. ஓகே ஓகே ஓகே. நான் வந்து ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் அதெல்லாம் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து மெயில்ல இருந்து பண்ணாதான் வந்து லாகின் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. நாங்க மெயில் பண்ண பிற்பாடு உங்களுக்கு நீங்க ஜாயின் பண்ண முடியுது. ஓகே. கோயம்புத்தூர்ல யாராச்சும் இருக்கிறீங்களா? லோக்கல் கோயம்புத்தூர்ல. ஓகே. நெக்ஸ்ட் வீக் வந்து பாசஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குது. யாராச்சும் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணலாம். ஜென்ஸ் செவ்வாய், புதன், வியாழன் யாராச்சும் நீங்க கலந்து கொள்ளுன்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டீங்கன்னா என்னை நீங்க தொடர்பு கொள்ளலாம். நம்ம தென்னிந்திய வேதாகம கல்லூரியில் வந்து 3 நாள் வந்து பாசஸ் மீட்டிங் நடக்குது. எல்லா ஸ்டேட்லேருந்து வருவாங்க. சரிங்களா? நீங்கள் யாராச்சும் கலந்து கொள்ள விருப்பப்பட்டீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். யாராச்சும் இருக்கீங்களா? ஓகே, எல்லாரும் வந்துட்டீங்கன்னு சொல்லி நம்புறேன். சார், உங்களுடைய வாய்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வேணும். இன்னும் கம்மியா இருக்கா? ஆமா, கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ ஓகேவா? இப்போ ஓகேவா? நீங்க கொஞ்சம் சவுண்டா பேசணும். அப்படியா? ரைட். இப்போ எப்படி இருக்கு? இப்போ ஓகேவா? ரைட். சரி, நான் ஆக்சுவலா ரொம்ப சவுண்டா பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரியல, ஒருவேளை வேற ஏதாவது செட்டிங்ஸ் இஷ்யூவா எனக்கு தெரியல. ஓகே, ரைட். ஓகே சார். இப்போ வந்து சிலபஸ்ல ரோமன் நம்பர் 3 இருக்கு பாருங்க. படிப்புக்கு வேண்டுபடுவன இருக்கா பாத்தீங்களா? இதெல்லாம் எதுக்கு சார் இல்லையா? உங்க மைண்ட் வாய்ஸ். சரி, கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை வாசிக்கலாம். இது நீங்க பாத்தீங்கன்னா
இதுல கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா நம்ம கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இந்த இதுல சப்ஜெக்ட் மற்ற ரெக்குவயர்மெண்ட் எல்லாம். ஆன்லைன் வகுப்பு ஆரம்பித்து 2 நிமிடத்துக்குள் இதெல்லாம் நடக்கிற காரியங்களா இல்லையா? 10 நிமிஷம் அது வேணும் குறைஞ்சது இல்லையா? அடுத்து 90% அட்டெண்டன்ஸ், இதுவும் நடக்கிற காரியங்களா? பாருங்க பீல பாருங்க, வகுப்புகள் ஆன்லைன் மூலம் கற்பிக்கப்படுவதால் அனைவரும் வீடியோவில். இதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. எல்லாரும் வீடியோல இருக்கீங்களா தெரியல, நான் யாரையும் பார்க்க முடியல வீடியோல. ஒருவேளை நான் தான் செட்டிங்ஸ் தப்பா வச்சிருக்கேனான்னு தெரியல. பாஸ்டர் அலெக்ஸ் உங்களுக்கு எப்படி தெரியுது? ஒரு சிலர் பிரச்சனையா இல்ல உங்க வீடியோ மட்டும்? ஒரு சிலருக்கு ப்ராப்ளம் அதனால ஆன் பண்ணலன்னு சொல்றாங்க. வீடியோ ஆன் பண்ணா ஓகே ஓகே நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆகுது அப்படி. சரி, இப்போ இப்போதைக்கு நீங்க மட்டும் தான் வீடியோல இருக்கீங்க கரெக்ட்டா? வேற யாரும் இல்ல? நான் இருக்கிறேன், ரஞ்சித் இருக்காங்க. ரஞ்சித் இருக்காங்க. இருக்கா? சரி, ஏன்னா நானு சார் நானும் இருக்கேன் சார். ஓகே, ஸ்டெல்லா சிஸ்டர் நானே இருக்கேன். ஓகே ஓகே. நானும் இருக்கிறேன். ஐயா நானும் இருக்கேன். ஜிமேல இருக்கேன் சார். இதுக்காகவே சார் நானே இருக்கேன் சார். ஓகே ஓகே ஓகே. எல்லாம் ஆன் பண்றீங்க. கடைசியில நான் தான் இல்ல போல. ரைட். சரி, இப்போ பாருங்க பணிகள் பாருங்க. பாடப்பணிகள் அசைன்மெண்ட்ஸ் சரிங்களா? பாடப்பணிகள் மட்டும் தான் நான் கொடுக்க போறேன். இந்த என்ன சொல்றது, உங்களுக்கு தேர்வு இறுதி தேர்வு எல்லாம் கிடையாது. ஒரு சில பாடப்பணிகள் கொடுப்பேன் உங்களுக்கு பிரயோஜனமாக, இந்த கோர்ஸுக்கு பிரயோஜனமான ஒரு சில பாடப்பணிகள். அதை மட்டும் நீங்க எழுதி சரியான நேரத்துல நீங்க வந்து சப்மிட் பண்ணிருக்க. அதை நான் கொஞ்சம் சீரியஸாகவே எதிர்பார்க்கிறேன். அப்புறம் லேட்டா சப்மிட் பண்றது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க. கடைசியா பாருங்க, நம்பர் 4, ரோமன் நம்பர் 4, அந்த வருகை பதிவு பாத்தீங்களா? எவ்வளவு 10% சரிங்களா? அடுத்து வகுப்பில் பங்களிப்பு எவ்வளவு கொடுத்துருக்க பாத்தீங்களா? எவ்வளவு? 30. எந்த சப்ஜெக்ட்லயாவது உங்களுக்கு 30 கொடுத்தாங்களா? இதுக்கு வகுப்பில் பங்களிப்புக்கு 30%. எந்த சப்ஜெக்ட்ல கிடைச்சதா உங்களுக்கு? வாய்ப்பே இல்ல. தெரியாம பிரிண்ட் பண்ணிட்டாங்களோன்னு பார்த்து யோசிச்சேன் சார். 10 மார்க். ரைட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 30% கொடுக்குறேன்னா யாரெல்லாம் சரியான கேள்விகளை கேட்கிறாங்களோ, யாரெல்லாம் கிளாஸ்ல வந்து அட்டென்டிவா இருந்து கேள்விகள் இன்ட்ரெஸ்டா வந்து கத்துக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நான் நோட் பண்ணிடுவேன் சரிங்களா? அவர்களுக்கு தான் இந்த 30 மதிப்பெண்கள் சரிங்களா? அதிகமாக இன்வால்வ் ஆகாம நீங்க, ஏன்னா இந்த சப்ஜெக்டே வந்து இன்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். ஸோ இதுல வந்து இன்ட்ராக்ஷன் அதிகமா இல்லாம நீங்க பாட்டுக்கு நம்ம கவனிச்சா போதும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்க வேண்டாம் சரிங்களா? சரி, இப்போ சிலபஸ் முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நீங்க நினைப்பீங்க என்ன சிலபஸ்க்கு எவ்வளவு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி. ஆனா நாம உள்ள போயிட்டோம். ஆக்சுவலா இந்த கோர்ஸுக்குள்ளாக போயாச்சு. எலக்ட்ரிக்கலா வந்து கோர்ஸுக்குள்ள நாம நிறைய காரியங்களை போய் டச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சரிங்களா? சரி, இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு அந்த நோட்ஸ் அனுப்பிச்சிருப்பேன் பாத்தீங்களா? அந்த நோட்ஸை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. லெசன் 1, பாடம் 1, கல்வி அறிவில்லாதவர்களிடையே ஊழியம் சொல்லி பாடம் 1 இருக்கு பாத்தீங்களா? சரி, அதான் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல நாம ஒரு சில காரியங்களை வந்து நான் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி அப்படி எதையுமே மிஸ் ஆகாம உங்களுக்கு அந்த மொத்த கதையும் புரியுற மாதிரி, இந்த பாடத்தில் உள்ள எல்லா காரியங்களும் உங்களுக்கு புரியணும். அதுதான் என்னுடைய விருப்பம். எதையுமே நீங்க யாருமே மிஸ் பண்ணிடக்கூடாது. அதை சரியாக புரியணும். உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருங்க என்ன சரிங்களா? அப்படி ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏதாவது புரியல அப்படின்னா டக்குன்னு நிறுத்தி என்ன கேட்டுருங்க உடனே. சரி, பாடம் 1 தலைப்பு பாருங்க. தலைப்பு உங்களுக்கு புரியணும். முதல்ல தலைப்பு என்னன்னா, வளர்ந்து வரும் உலகளாவிய சூழ்நிலை குறித்த விழிப்புணர்வு. என்ன இந்த அர்த்தம்? பாடத்தினுடைய தலைப்பினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல சூழ்நிலை எப்படி இருக்கு அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல நாம இந்த உலகத்துல நாம ஊழியம் செய்யறோம். இந்த உலகத்தினுடைய சூழ்நிலை என்ன?
இந்த உலகத்துல வாழ்கிற மக்கள் எப்படிப்பட்டவர்கள், அது தெரிஞ்சாதானே நாம அவர்கள் மத்தியில் ஊழியம் செய்ய முடியும். அதுவே தெரியல அப்படின்னா எப்படி இந்த உலக மக்களை நாம சந்திக்க முடியும்? அப்போ இந்த உலகத்தில் மக்களுடைய நிலை என்ன, எவ்வளவு பேர் படிச்சவங்க, எவ்வளவு பேர் படிக்காதவங்க, படிச்சவங்களுக்குள்ள பிரச்சனை என்ன, படிக்காதவங்களுக்குள்ள பிரச்சனை என்ன, இதெல்லாம் தெரிஞ்சாதான் நாம என்ன செய்ய முடியும், அவர்கள் மத்தியில சிறப்பாக ஊழியம் செய்ய முடியும். அதனாலதான் அந்த தலைப்பு அப்படி வச்சிருக்கிறாங்க. அடுத்து பாருங்களேன். சரி, இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம். நான் இந்த நோட்ஸுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். இந்த நோட்ஸ் நான் எங்கிருந்து ப்ரிப்பேர் பண்ணேன், அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா இதெல்லாம் வந்து என்னுடைய சொந்த நாலேஜ் கிடையாது. ஒரு ஆங்கிலத்துல ஒரு புத்தகம் இருக்குது. இந்த புத்தகம் தான் முதலாக என்னுடைய கண்களை, இந்த ஊழியத்தை பத்தி எனக்கு என்னுடைய கண்களை திறந்த புத்தகம். அந்த புத்தகத்தினுடைய பெயர் என்னன்னா ஆங்கிலத்துல மேக்கிங் டிசைபிள்ஸ் ஆஃப் ஓரல் லேர்னர்ஸ். அந்த புத்தகம் வந்து உங்க எல்லாத்துக்குமே அனுப்பிச்சு வைக்கிறேன். சரிங்களா? என்கிட்ட பிடிஎஃப் இருக்கு. என்கிட்ட நான் வந்து என்ன பண்றேன்னா, உங்களுக்கு இந்த கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம், இப்ப வேண்டாம், இப்போ அதனுடைய தேவையில்லை. இந்த கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம், நீங்க எக்ஸாம் எல்லாம் எழுதுனதுக்கு அப்புறம், எக்ஸாம் இல்லை நமக்கு, இந்த கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆங்கிலத்துல இந்த புத்தகம் இருக்கு, இதை அனுப்பிச்சு வைக்கிறேன். அதுவும் இல்லாம இந்த புஸ்தகத்துல கிட்டத்தட்ட ஒரு பகுதி புஸ்தகத்தை நாங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட்டே பண்ணியாச்சு. டிரான்ஸ்லேட் பண்ணி இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பப்ளிஷ் பண்ண போறோம். அந்த முதல் 75 பேஜஸ் வந்து பப்ளிஷ் பண்ண போறோம். தமிழ்ல உங்களுக்கு வந்துடும். அப்ப அதையும் நீங்க படிச்சுக்கலாம். பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன், அதை நீங்க படிச்சுக்கலாம். அந்த புத்தகத்துல இருந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த நோட்ஸ் நான் வந்து தனியா அதுல முக்கியமான காரியங்கள்லாம் எடுத்து உங்களுக்கு நோட்ஸா ப்ரிப்பேர் பண்ணேன் சொல்லுவேன். சரிங்களா? அதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த புத்தகங்களை வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்காங்கன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த புத்தகத்தை நீங்க ஒரு நாள் நீங்க ஆங்கிலத்திலையும் தமிழ்லயும் படிக்கும் பொழுது உங்களுக்கு அப்பதான் புரியும் எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி, எவ்வளவு ரிசர்ச் ஒர்க் எல்லாம் பண்ணி இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்காங்கன்னு சொல்லி. இது வந்து ஒரு ஆராய்ச்சி, இது சாதாரண ஒரு புத்தகம் கிடையாது. இது ஒரு ஆராய்ச்சியினுடைய முடிவு. நான் சொன்னது எல்லாமே இந்த புத்தகத்திலிருந்து சொல்லக்கூடிய காரியங்கள், இது எல்லாமே அவங்க ஆராய்ச்சி பண்ணி, பல வருடங்களாக ஆராய்ச்சி பண்ணி நமக்கு கொடுத்த ஒரு முடிவு. இந்த உலகத்துல மக்களுடைய நிலை எப்படி இருக்கு, அந்த மக்கள் பத்தி தான் நம்ம ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த மக்களுடைய நிலை என்ன, அதை பத்தி தான் இந்த புத்தகத்துல சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்போ நீங்க சிலபஸ்ல இந்த நோட்ஸ் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. ஒரு சில வரிகளை வாசிச்சு நான் முக்கியமான காரியங்களை ஹைலைட் பண்ணுவேன். அறிமுகம், இன்ட்ரடக்ஷன். பாருங்க, முதலாவது வரி பாருங்களேன். இன்றைய உலகம் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இது வந்து ஒரு நமக்கு தெரியாத ஒரு காரியம் கிடையாது. இந்த உலகம் மாறிட்டு இருக்கு, டெக்னாலஜிக்கலா மாறிட்டு இருக்கு, கரெக்டா? அதே நேரத்துல இன்னைக்கு மக்கள் எல்லாம் எப்படி ஆகிட்டு இருக்காங்க தெரியுங்களா? மக்கள் எல்லாம் படிக்கக்கூடிய அந்த பழக்கம் குறைஞ்சிட்டு இருக்கு. அதை நாம மறந்து போயிடக்கூடாது. ஒரு புத்தகம் படிக்கிற பழக்கம் வந்து இன்னைக்கு குறைஞ்சிட்டு இருக்கு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி புத்தகம் படிக்கிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. இன்னைக்கு புத்தகம் படிக்கிறவங்க ரொம்ப குறைச்சிட்டாங்க. ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு காரியத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதே இன்னைக்கு வந்து கஷ்டமா இருக்கு நிறைய பேருக்கு. அப்போ புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இன்னைக்கு குறைஞ்சிட்டு இருக்கு நிறைய பேருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இந்த உலகம் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அடுத்து பாருங்க, தொழில்நுட்பம் வளர்ந்தாலும், நான் ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா, தொழில்நுட்பம் வளருது. அது வளர்ந்தா கூட, கல்வி முன்னேறினா கூட நாம என்ன பண்றோம், இன்னைக்கு எல்லா நம்ம குழந்தைகள் எல்லாம் இன்னைக்கு கான்வென்ட் ஸ்கூலு, மெட்ரிக் ஸ்கூலு, சிபிஎஸ்சி சொல்லி ஆரம்பிச்சிடும். அப்படி செஞ்சா கூட உலகில் உள்ள பெரும்பான்மையான மக்கள் இன்னும் வாய்மொழி தொடர்பு முறையிலேயே கற்றுக்கொள்கிறார்கள். சரி, நல்லா கவனிக்க. வாய்மொழி தொடர்பு முறை அப்படிங்கிறத நான் ஹைலைட் பண்ணிருப்பேன். நோட்ஸ்ல இருக்கா இல்லையா? ஹைலைட் பண்ணிருக்கேனா? ஏன் தெரியுமா? இந்த வாய்மொழி தொடர்பு முறை அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த படிக்காத மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா? படிக்காத மக்கள் மட்டும் இல்ல, ஒரு சில படிச்ச மக்களுக்குமே இந்த மெத்தட் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும்.
இந்த மெத்தட்ல நாம சொன்னா மட்டும்தான் அவங்களுக்கு புரியும். அவர்களுக்கு ஒரு புத்தகத்தை படித்து அவர்களுக்கு அறிவு வராது. ஏன்னா அவர்களுக்கு படிக்க தெரியாது. அவர்களுக்கு கேள்வி மூலமாக, தமிழ்ல எளிமையாக சொல்லணும் அப்படின்னா கேள்வி ஞானம் மட்டும்தான். கேள்வி ஞானம்னாலும் எப்படி தெரியுமா, சும்மா ஒரு புஸ்தகத்தை நம்ம வாசிக்கும் போது அவங்க கேட்டாலும் புரியாது அவங்களுக்கு. அவர்களுக்கு புரியக்கூடிய முறையில ஒரு கதை போல ரொம்ப எளிமைப்படுத்தி சொன்னா மட்டும்தான் இந்த மக்களுக்கு புரியும். சரிங்களா? அதனாலதான் இந்த சென்டென்ஸ் ரொம்ப முக்கியம். உலகில் உள்ள பெரும்பான்மையான மக்கள் இன்னும் வாய்மொழி தொடர்பு முறையிலேயே கற்றுக்கொள்கிறார்கள். எத்தனை பேர்? உலக மக்கள் தொகையில 2/3 பங்கு. இப்ப 100 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன், கிட்டத்தட்ட 70 வச்சுக்கலாம். 100க்கு 70 பேர் தோராயமாக யாரு? இந்த வாய்மொழி தொடர்பு முறையில் கற்றுக்கொள்கிறவர்கள். இவர்களுக்கு படிச்சா புரியாது, அவர்களுக்கு புரிகிற முறையில சொன்னா மட்டும்தான் புரியும் அவர்கள். சரிங்களா? 70%. அடுத்து பாருங்க, அடுத்த காரியம் பாருங்க. சுவிசேஷம் இன்று முன்பு இல்லாத அளவிற்கு பல இடங்களில் அறிவிக்கப்படுகிறது. அது உண்மைதான், இதை மறுக்கல. இன்னைக்கு சுவிசேஷம் சொல்றது கூடிருச்சு. சரிங்களா? பல நம்ம பழைய காலங்களை எல்லாம் நாம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இன்னைக்கு சுவிசேஷம் சொல்றது கூடி இருக்குது. நிறைய இடங்களுக்கு போய் இன்னைக்கு மிஷனரிஸ் போறாங்க. நிறைய இடங்கள்ல சபைகள் ஸ்தாபிக்கப்படுது, ஊழியர்கள் நடக்குது, எல்லாம் நடக்கு. ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா? கவனிங்களேன். ஆனால் அதே நேரத்தில் அந்த செய்தி உண்மையில் புரிந்து கொள்ளப்படுகிறதா அப்படிங்கிற கேள்விதான் ரொம்ப முக்கியமானது. நாம செய்யறோம், வேலையை செய்யறோம், சுவிசேஷ வேலையை செய்யறோம். ஆனால் அந்த வேலையினால மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கா இல்லையா? நம்ம ஒண்ணு செய்யணும்னா அது பிரயோஜனமா இருக்கணும். இப்ப பாருங்க, நான் கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம், ஒரு 1.25 மணி நேரம் ஏதோ நம்ம சொல்லி கொடுக்குறேன். இது உங்களுக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பிரயோஜனம்? இந்த பாடத்தை எடுப்பதனுடைய நோக்கமே இந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு புரியணும். அதுக்காக தான் நான் எடுக்கிறேன். இது உங்களுக்கு புரியவே இல்லை அப்படின்னா நான் பாட்டுக்கு ஏதோ கிரீக் வேர்டு, ஹீப்ரு வேர்டு, அது இதெல்லாம் சொல்லி நான் பாட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னா என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு உலகத்தில் நடந்துட்டு இருக்குது. மக்கள் சுவிசேஷம் சொல்றாங்க. ஆனா பிரச்சனை என்ன? 70% மக்கள் படிக்க தெரியாத மக்கள். நான் படிக்க தெரியாத மக்கள் சொல்லும் பொழுது இந்த வாய்மொழி தொடர்பு முறையிலேயே கற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள். அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? படிக்க தெரியாத மக்கள் அப்படின்னா படிச்ச மக்கள்லயும் ஒரு சிலவங்க அந்த கூட்டத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா படிச்ச மக்களும் இன்னைக்கு சரியாக படிச்ச மக்கள் கிடையாது. நிறைய பேர், ஒரு சின்ன ஒரு பெர்சன்டேஜ் தான் அவங்களுக்கு படிக்க தெரிஞ்சவங்களுக்கு நம்ம சொல்ல முடியும். அப்போ கிட்டத்தட்ட தோராயமாக 70% மேல இன்றைக்கு எழுத படிக்க தெரியாதவர்கள் உலகத்துல. சரிங்களா? அப்ப உலக மக்கள் மத்தியில ஊழியம் நடக்குது, பிரயோஜனமா இருக்கா இல்லையா? பிரயோஜனமாக இன்னைக்கு பெரிய அளவுல இல்லை. காரணம் என்ன அப்படின்னா மக்கள் யார் என்பதையே புரியாம இன்னைக்கு ஊழியம் நடந்துட்டு இருக்கு. சரி, அடுத்து தொடர்ச்சியாக நாம கடந்து செல்லலாம். அடுத்து பாருங்க, அடுத்த பேராகிராஃப். இந்த பாடம் ஒரு உண்மை சம்பவம் மூலம் இந்த சவாலை விளக்குகிறது. உண்மை சம்பவத்தை நாம என்ன செய்ய போறோம், இங்க பார்க்க போறோம். இந்த உண்மை சம்பவம் பாருங்களேன், நம்பர் 1 போட்டிருக்கு பாத்தீங்களா? போதகர் தீனநாத் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சரிங்களா? போதகர் தீனநாத். கவனிங்க, இது இந்தியாவில் நடந்த ஒரு கதை தான். சரிங்களா? இந்தியாவில் நடந்த ஒரு கதை. கவனிங்க, இந்தியாவில் உள்ள ஒரு கிராமத்தில் வாழ்ந்த போதகர் தீனநாத். அவர் அவருடைய பேக்ரவுண்ட் அதுல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நீங்க படிச்சவங்க அடுத்து பாருங்க. 1995ஆம் ஆண்டு என்ன பண்றாரு பாருங்க, வேறுபட்ட கலாச்சார மக்களிடையே ஊழியம் செய்த ஒரு மிஷனரி மூலம் அவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்தார்.
யாரோ ஒரு மிஷனரி வந்து தீனநாத்துக்கு வந்து சுவிசேஷம் சொல்லி, அதாவது வேறுபட்ட கலாச்சாரம், சரிங்களா, கிராஸ் கல்ச்சரல் மினிஸ்ட்ரி மூலமாக தீனநாத் வந்து ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தப்பட்டார். சரி, இப்ப என்ன நடக்கு பாருங்க. அவருக்கு ரட்சிப்பை அனுபவித்த பிறகு தேவனுடைய வார்த்தையை மேலும் அறிய வேண்டும் என்ற ஆவல் அவருக்குள் உருவானது. இப்ப எப்படி உங்களுக்கெல்லாம் வந்து நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டோடைய வார்த்தையை நிறைய கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த பிடிஹெச் கோர்ஸ்ல வந்து சேர்ந்துக்கிறீங்க. ஒருவேளை நீங்க ஃபியூச்சர்ல ஊழியத்துக்குள்ளாக நீங்க கடந்து செல்வீங்க. இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை தான் தீனநாத்துக்கு இருந்துச்சு, சரிங்களா. அவர் என்ன பண்றாரு, ரட்சிக்கப்படுறாரு. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன ஆசை வருது பாருங்க. அவருடைய தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை அவருக்குள்ளாக வந்துச்சு. அடுத்து என்ன நடக்கு பாருங்க. அந்த ஆசையின் காரணமாக நீங்க கையில நோட்ஸை வந்து பக்கத்துல வச்சுக்கோங்க, சரிங்களா. அப்பதான் முழு காரியமும் உங்களுக்கு புரியும். அந்த ஆசையின் காரணமாக மிஷனரி அவரை 1996ஆம் ஆண்டு வேதாகம கல்லூரிக்கு அனுப்புறாரு. அந்த யார் மூலமா ரட்சிக்கப்பட்டாரோ அந்த மிஷனரி என்ன பண்றாரு, தீனநாத்த வேதாகம கல்லூரி, பைபிள் காலேஜுக்கு, நீங்க எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க நீங்க அதே மாதிரி பைபிள் காலேஜுக்கு அனுப்புறாரு. 2 வருஷம் 2 ஆண்டுகள் அவர் இறையியல் கல்வி பயின்றார், சரிங்களா. 2 வருஷம் படிச்சிட்டார். 1998ஆம் ஆண்டு படிப்பை முடித்துவிட்டு அவர் மிகுந்த உற்சாகத்துடன் தனது சொந்த கிராமத்துக்கு திரும்புறார். எங்க வராரு, வேற எங்கேயும் போகல, தன்னுடைய சொந்த கிராமத்துக்கு வரார் படித்து முடிச்சுட்டு, சரிங்களா. அடுத்து என்ன பாருங்க. கல்லூரியில் கற்றுக்கொண்ட முறையிலேயே, அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தைகள், ஏன் நான் இதை படிக்கிறேன் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப முக்கியம். ரொம்ப அழுத்தமாக பாருங்க, கல்லூரியில் கற்றுக்கொண்ட முறையிலேயே. இப்ப பாருங்க, நீங்க எல்லாம் இங்க கிளாஸ்ல படிச்சுட்டு இருக்கிறீங்க. இங்க நாங்க ஒரு மெத்தட்ல சொல்லி தரோம். ஏன் அப்படின்னா இந்த மெத்தட் உங்களுக்கு புரியும், ஆகினால நாங்க சொல்லி தரோம். ஆனால் இதே மெத்தடு நீங்க போய் ஊழியம் பண்ணுவீங்கல்ல, அவங்க எல்லாத்துக்கும் இதே மெத்தட் செட் ஆகும் சொல்லி நீங்க நினைக்க கூடாது. நாங்க சொல்லி தரோம், இது ஒரு மெத்தடு. ஆனா இதே மெத்தடு நீங்க ஊழியம் பண்ண போற இடத்துல, கிராமங்கள்ல இதே மெத்தடு செட் ஆகும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா ஊழியம் ஃபெயிலியர். அதுதான் தீனநாத்துக்கு நடந்துச்சு. மறுபடியும் கவனிங்க, கல்லூரியில் கற்றுக்கொண்ட முறையிலேயே அவர் என்ன பண்ண போறாருன்னா, அச்சிடப்பட்ட புத்தகங்கள், விளக்கங்கள், பகுப்பாய்வு முறைகள் மூலம் அவர் என்ன செய்யறாரு, சுவிசேஷத்தை அறிவிக்க தொடங்குறாரு. எங்க, அவருடைய சொந்த கிராமத்துல. ஆனால் என்ன நடக்கு, அவர் எதிர்பார்த்த பலன், ரிசல்ட் கிடைக்கல. என்ன பண்றாரு, பைபிள் காலேஜ் படிச்சுட்டு பைபிள் காலேஜ்ல கற்றுக்கொண்ட பாடங்களை எப்படி அவர் கற்றுக்கொண்டாரோ அதே மெத்தட்ல போய் சொல்றாரு, ரிசல்ட் கிடைக்கல, ஊழியம் ஃபெயிலியர். சரிங்களா. சரி, இப்போ மக்கள் சுவிசேஷத்தை கேட்டாங்க. இவர் சுவிசேஷம் சொன்னாரு, பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிறாரு, சுவிசேஷம் சொன்னாரு, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் மக்களுக்கு அவர் சொன்னது புரியல. மக்கள் சுவிசேஷத்தை கேட்டார்கள், ஆனால் புரிந்து கொள்ளவில்லை. பாத்தீங்களா பிரச்சனைய. அப்ப இன்னைக்கு என்ன பிரச்சனை, சுவிசேஷம் சொல்லப்படுது, ஆண்டோடைய வார்த்தை பகிரப்படுகிறது உலகம் எங்கும், ஆனால் ஆண்டோடைய வார்த்தை இன்னைக்கு பல்வேறு மக்களால் புரிந்து கொள்ளப்படவில்லை. அதுதான் முக்கியம். அதுதான் இங்க நாம கவனிக்க வேண்டிய காரியம். அதுதான் தீனநாத்துக்கு நடந்துச்சுங்க. அவர் பிரசங்கத்தை பண்ணாரு, சுவிசேஷம் சொன்னாரு, மக்களுக்கு புரியல. பாருங்க அடுத்து நோட்ஸ்ல, கடின உழைப்பிற்கு பிறகும் ஒரு சிலரே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ணாரு தீனநாத். ஆனா ரிசல்ட் வந்து அவர் எதிர்பார்த்த ரிசல்ட் இல்லை. கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இதனால என்ன ஆச்சுன்னா, அவருக்கு நோட்ஸ்ல போட்டு பாருங்க, அவர் சோர்வடைந்து குழப்பம் அடைந்தார், டிஸ்அப்பாயிண்டட் ஆயிட்டார், சோர்ந்து போயிட்டார் ஊழியத்தில். நம்மளும் சோர்ந்து போவோம் இல்லையா. ஆனா இங்க சோர்ந்து போறதுக்கு ஃபால்ட் எங்க, அவர்கிட்ட தான் ஃபால்ட் இருந்துச்சு, மக்கள்கிட்ட ஃபால்ட், பரிசுத்த ஆவியானவர்கிட்ட ஃபால்ட் இல்ல. ஃபால்ட் எங்கன்னா, பைபிள் காலேஜ் படிச்சாரு பார்த்தீங்களா, அவர்கிட்ட தான் ஃபால்ட்டே. இன்னைக்கு நிறைய, உங்களுக்கு நான் ஒரு உண்மையை சொல்றேன்,
பைபிள் காலேஜ்ல இருக்கிறவங்க எவ்வளோ 1000 பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க தெரியுங்களா? இந்தியாவுல மட்டுமே இன்னைக்கு பைபிள் காலேஜ் படிக்கிறவங்க ஆயிரக்கணக்கு, ஏற்கனவே படிச்சு முடிச்சவங்க லட்சக்கணக்கு. இது சொன்னா எனக்கு காமெடியா தான் இருக்கும். பைபிள் காலேஜ் படிக்கிற நிறைய பேர் இன்னைக்கு ஊழியம் இந்த மாதிரி தீனநாத் பண்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் முடிய மாட்டேங்காங்க. காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா அவர்கள் பைபிள் காலேஜ்ல விஷயங்களை கற்றுக்கொள்கிறார். ஆனா வேறுபட்ட மக்கள் மத்தியில எப்படிப்பட்ட விதத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியறது. ஆயிரம் ஃபெயிலியர். அப்போ குறைவு எங்க பாத்தீங்களா? இன்னைக்கு கிராஜுவேட்ஸுக்கு வந்து குறைவு கிடையாது. வேதாம கல்லூரி மாணவர்கள் போதுமான அளவு. ஆண்டவர் என்ன சொன்னாரு? அறுப்பு மிகுதி, வேலை ஆட்கள் கொஞ்சம் இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் இருந்தார் என்ன தெரியுமா சொல்லுவாரு? அறுப்பு மிகுதி, வேலை ஆட்கள் அதிகம் பார். ஆனா என்ன குறைவு தெரியுமா? இந்த வேலையை செய்யற விதம் தான் சரியில்லை அப்படின்னு. அறுப்பும் மிகுதி, வேலை ஆட்களும் அதிகம். ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த வேலை ஆட்களுக்கு வேலை செய்ய தெரியல சரியா. அதுதான் பிரச்சனை. சரி, 8:25 ஆயிருச்சு. நான் சொன்ன மாதிரி நான் 8:25க்கு நிறுத்திக்கிறேன். நாம அடுத்த வகுப்புக்கு வரும் பொழுது பாயிண்ட் நம்பர் 2 இருக்கு பாத்தீங்களா, ஒரு பெரிய திருப்பம், அதுல இருந்து நாம பார்க்க போறோம். சரிங்களா? சரி, இப்போ நான் ஒரே ஒரு காரியத்தை உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். இன்னைக்கு கிளியர்ஸ் புரிஞ்சுதுங்களா? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதுங்களா? நீங்க தம்ஸ் அப் கொடுக்கலாம். நீங்க எப்படி நீங்க வெளிப்படுத்துறீங்களோ வெளிப்படுத்தலாம். புரியுது சார். புரிஞ்சுங்களா? பிரயோஜனமா இருந்துதா? சத்தம் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சுது சார். நல்லா உங்களுக்கு கேட்கலையா? இன்ட்ரெஸ்ட் வருது சார். இன்ட்ரெஸ்ட் ஆகுது. நீங்க இருக்கிற இடம் எக்கோவா இருந்தா சவுண்ட் அப்படிதான் கத்தி தொண்டையை கட்டிச்சிருக்கேன். சரி, நீங்க எல்லாருமே இதுல பேசலாம். அதாவது இதுல நம்ம ஆடியோ ஓபன் பண்ணி பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கிளாஸ் முடிஞ்சது இல்லை, பேசலாம் சார். நல்ல ஒரு கத்துக்கிட்டவங்க இன்ட்ரெஸ்ட் வருது. புரியுதுங்க, நல்லா புரியுதுங்க. ஓகே. இல்ல கேட்டுச்சுங்களா? கேட்டுச்சா? யாருக்காவது இல்ல யாருக்காவது கேட்காம பிரச்சனை இருந்துச்சா? ஏன்னா சவுண்ட் கொஞ்சம் லோன்னு சொல்லி சிலவங்க நினைக்கிறீங்க. சார் கேக்குது, ஆனா வந்து கொஞ்சம் வால்யூம் இருந்தா நல்லா இருக்கும். நீங்க நெக்ஸ்ட் டைம் வந்து மைக் இருந்தா யூஸ் பண்ணி பாருங்களேன். ஒருவேளை மைக் வீட்ல இருந்தா யூஸ் பண்ணி பாருங்க. ரைட். கேக்குது, கிளியராவே கேக்குது, ஆனா வால்யூம் கொஞ்சம் வேணும். ஓகே. நான் அப்போ அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ள அந்த மாதிரி ரெடி பண்ணிடுறேன். ஓகே, சரி. அப்போ நான் சின்ன ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிடுறேன், சரிங்களா? ஏன்னா நமக்கு அசைன்மெண்ட் நிறைய இருக்குங்கிறதுனால இந்த விஷயத்த மட்டும் கவனிச்சுட்டு போயிருங்க. ஒரே நிமிஷம். என்ன அப்படின்னா, நீங்க எல்லாருமே ஒரு காரியத்தை சிந்திச்சுட்டு வர போறீங்க. என்ன காரியம் அப்படின்னா, முழு வேதாகமத்தையும் நீங்க 6 வார்த்தைகள்ல சுருக்கி நீங்க என்ன பண்ணணும்? 6 வார்த்தைகள்னா 6 டாபிக்ல, சரிங்களா? முழு வேதாகமும் ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் 6 சின்ன டாபிக்கா நீங்க சுருக்கி முழு வேதாகமத்தை என்ன செஞ்சிடணும்? அதுக்குள்ள அடைக்கிறோம், சரிங்களா? ஒரு வாரம் டைம் கொடுக்குறேன். சிந்திச்சுட்டு வாங்க, முயற்சி பண்ணிட்டு வாங்க. நாம அடுத்த வாரத்தில் நான் பார்ப்போம், சரிங்களா? மறுமுறை சொல்றேன். முழு வேதாகமத்தையும் 6 டாபிக்ல, சரிங்களா? 6 தலைப்புகள்ல நீங்க என்ன பண்ணுங்க? சுருக்கிட்டு வாங்க. நீங்க எப்படி சுருக்கிட்டு வரீங்கன்னு சொல்லி நாம பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க, சரிங்களா? மார்க் எல்லாம் குறைக்க மாட்டேன், இதுக்கே கவலைப்படாதீங்க. இது உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு காரியம், சரிங்களா? ஏன்னா நமக்கு இந்த பாடத்துக்கு அது உபயோகமா. சரி, அவ்வளவுதான், முடிஞ்சது. என்னுடைய இது முடிஞ்சது. ஒரு சின்ன ஐடியா மட்டும் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம். சொல்லுங்க. ஒரு சின்ன ஐடியா மட்டும் கொடுங்க. அது எப்படி? அப்படியா? ஐடியானா ஒண்ணும் இல்ல. இப்போ நீங்க ஒரு புத்தகம் படிக்கிறீங்கன்னு வைங்களேன். அந்த புத்தகத்தை நீங்க சுருக்க உரைன்னு சொல்லி எழுதுனா ஒரு 6 டாபிக் கொடுப்பீங்க இல்லையா? அதே மாதிரி மொத்த பைபிளையும் நீங்க ஒரு டாபிக்குள்ள சுருக்கணும். அதுதான் நான் கேக்குறேன். சுருக்கமா சொல்லணும், அவ்வளவுதான். சரி, எழுதணுமா சொல்லணும்? நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது இப்ப நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு சொல்லி 2ஆ பிரிக்கிறோம் இல்லையா? ஓகே பாஸ்டர். அதாவது பைபிள்ல பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு 2ஆ பிரிக்கிறோம். அதே மாதிரி நான் என்ன சொல்றேன்னா 6ஆ பிரிங்க அப்படிங்கிறேன். ஓகே புரியுது. ஓகே பாஸ்டர். ஆமா, அதை யோசிச்சுட்டு வாங்க நீங்க, சரிங்களா? சரி, நான் ஒரு உதாரணம் சொல்றேன். உதாரணத்துக்கு எப்படின்னா, ஆண்டவர் என்ன செய்றார்? முதல்ல உலகத்தை படைக்கிறாரா?
படிக்கிறாரா? படைப்பு. ஆமா first. அதுதான் ஃபர்ஸ்ட். சரிங்களா? ஆகாமங்கள் கடைசி ஒரு கடைசி என்ன பார்த்தோம். தெரியுமா? கடைசி வந்து ஆண்டவருடைய இரண்டாம் வருகை. அதான் ஃபர்ஸ்டும் கடைசியும் சொல்லிட்டேன். அதுதான் ஆன்சர். இடையில உள்ள 4 மட்டும் நீங்க ஃபிட் பண்ணி கொண்டாங்க. ஓகே ஓகே. ஓகேவா? ஓகே பாஸ்டர், thank you. ஓகே. சரி. ஜெபம் பண்ணலாம். நேசிக்கிற பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் இந்த பாடத்தை நாங்கள் தொடங்கவும் அநேக விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த காரியத்தை மனதில் வைத்து நாங்கள் செயல்பட உதவி செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you so much. Thank you sir. ஓகே, இன்னைக்கு நைட் 9 மணிக்கு அசைன்மென்ட் சப்மிட் பண்ணிருங்க. ஓகேவா? தேங்க்யூ சார். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே. Thank you sir.